அதில் இறுதியாக ஃபிரௌன் ஹஜரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே ஆதாரம் கேட்ட பொழுது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அல்லாஹ் கொடுத்த இரண்டு முக்கிய ஆதாரங்கள், மிகப்பெரிய ஆதாரங்கள், இரண்டு ஆதாரங்களை எடுத்து வச்சாங்க. அப்ப ஃபிரௌன் அந்த ஆதாரங்களை பார்த்து என்ன சொன்னான்னு, இது சூனியம், இதோட பெரிய பெரிய சூனியக்காரர்கள் எங்கிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்ண, சூனியக்காரர்கள் கூப்பிட்டான். அந்த சூனியக்காரர்கள் கடைசியில இது அல்லாஹ்வுடைய ஆதாரம், இது ஒரு சூனியம் அல்ல என்பதை விலகிக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஈமானை ஏற்று அன்றைய தினமே ஃபிரௌனால் ஒரு கால் ஒரு கை வெட்டப்பட்டு ஈச்சை மரத்திலே தூக்கிலிடப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஹஜரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க தங்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தையோ அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பு பணியோ அவங்க விடுறதா இல்லை. ஏன்னா இந்த சம்பவங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவங்களுடைய சமுதாயம் பனி இஸ்ராயலுக்கும் நல்ல பெரிய தெம்பு கொடுத்துருச்சு. அதாவது ஃபிரௌன் எதை பார்த்து சூனியம்னு சொன்னானோ, ஃபிரௌன் எதை பார்த்து சூனியம்னு சொன்னானோ அது சூனியம் இல்லை அப்படின்றது சூனியக்காரர்களால் நிரூபிக்கப்பட்டுருச்சு. இது சூனியம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய குதிரத், இது அல்லாஹ்வுடைய வல்லமை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் ஆயிடுச்சு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இது ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு உத்வேகமா இருந்துச்சு, என்கரேஜ்மெண்டா இருந்துச்சு, உற்சாகப்படுத்துறதா இருந்துச்சு. அது மட்டுமல்ல, பனி இஸ்ராயல்களுக்கு இது ஒரு பெரிய ஆதாரமா இருந்துச்சு. நம்ம நபி வந்து ஜெயிச்சிட்டாரு, நம்ம நபி வந்து அவங்க வந்து சூனியம் இல்லைங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு. இந்த நேரத்தில் ஃபிரௌன் என்ன பண்றான், தன்னுடைய அரசவையில ஆலோசனை பண்றான், என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு ஆலோசனை பண்றான். ஆலோசனை பண்ணும் பொழுது அந்த அரசவையில் இருந்த சில மந்திரி பிரதானிகள், அதுல முக்கியமானது யாருன்னு சொன்னா ஹாமான். ஃபிரௌனுடைய முக்கியமான பிரதிநிதி மந்திரி யாருன்னு சொன்னா ஹாமான். அவனுடைய பிஏவாகவும் இருந்தான், அவனுடைய முக்கியமான மந்திரியாகவும் இருந்தான். அவன் சொன்னா காலல் மலவு மின் கௌமி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிலிருந்து அந்த சபையின் முக்கியஸ்தர்கள் அதாவது மந்திரிமார்கள் சொன்னார்கள், என்னண்டு ததர் மூசா வ கௌமஹுல் யுஃப்ஸிது ஃபில் அர்தி வ யதரக வ ஆலிஹத்தக, என்ன நீங்க மூசாவை அப்படியே விட்டுறவும் முடிவு பண்ணிட்டீங்களா? ஒரு தடவை அவர் சொன்னாரு, நீங்க எதை ப்ரூவ் பண்ணீங்க, அதுல நீங்க தோத்துட்டீங்க, அவர் ஜெயிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் அப்படியே அவர் விட்டுற மூசாவை விட்டுறலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? எதரக்க ஆலிஹத்தக்க இப்படியே விட்டாருன்னு சொன்னா உங்களையும் உங்களுடைய கடவுள் தன்மையும் அவர் கேவலப்படுத்தி விடுவார். யாரு சொல்றாங்க? ஃபிரௌன் சொல்றாங்க, உன்னையும் கேவலப்படுத்திடுவாரு, உன்னுடைய கடவுள் தன்மை, ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தான் உயர்ந்த கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறியே, அந்த கடவுள் தன்மையை மூசா என்ன பண்ணுவாரு, கேவலப்படுத்திடுவாரு, இப்படி நீங்க விட்டு வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கால உடனே ஃபிரௌன் சொன்னா, சனு கத்திலு அப்னாஅக்கும் வ நஸ்தஹிய நிசாஅக்கும். அவனுடைய பழைய கதையை எடுத்தான். என்ன கதை? ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டி தள்ளி பெண் குழந்தைகள் எல்லாம் உயிரோடு விட்டான் இல்லையா, அது அவன் கை வளர்த்த கலை, அதை சொன்னான். சரி அவ்வளவுதானே, இதுல பெரிய விஷயம் இருக்குது. சனு கத்திலு அப்னாஅகும், அவருடைய ஆண்களை எல்லாம் கொன்று விடலாம், வ நஸ்தஹிய நிசாஅகும், அவருடைய பெண்களை எல்லாம் உயிரோடு விட்டுறலாம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் இப்பவே ஆர்டர் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் சொன்னேன். இதை கேள்விப்பட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாய பனி இஸ்ராயேல் பயப்படுறாங்க. ஆஹா, ஃபிரௌன் மறுபடியும் சாத்தா முருங்க மரத்துல ஏறுது, ஆண் குழந்தையெல்லாம் வெட்டுறான்னு சொல்லி சொன்னா, இங்க இப்ப ஆண்களையே வெட்டுறான், பெண்களெல்லாம் உயிரோட விட போறான், என்ன ஆகும் தெரியும் சொல்லி அந்த பனி இஸ்ராயேல் என்ன பண்றாங்க, வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களை கூட்ட ஆறுதல் சொல்றாங்க. கால மூசா லி கௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தில் சொன்னாங்க, இஸ்தஈனு பில்லாஹி வஸ்பிரு இன்னல் அர்த லில்லாஹி யூரிசுஹா மன் யஷா மின் இபாதிஹி. நீங்கள் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்க, தொழுது துஆ செய்யுங்க. இஸ்தஈனு பில்லாஹி, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தருங்கள், வஸ்பிரு பொறுமையோடு இருங்கள். ஏன் சொன்னா இன்னல் அர்த லில்லாஹ், இந்த பூமி என்பது யாருக்குரியது? ஃபிரௌனுக்குரியது அல்ல, அல்லாஹ்வுக்குரியது. இந்த பூமி யாருக்குரியதுங்க? அல்லாஹ்வுக்குரியது, ஃபிரௌனுக்குரியது அல்ல. அந்த பூமியில யூரிசுஹா மன் யஷா மின் இபாதிஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களில் யாரை நாடுகின்றானோ அவர்களை அந்த பூமியினுடைய அதிபதியாக வாரிசுதாரா நியமிச்சாரான். அப்ப இன்னைக்கு ஃபிரௌன் சொன்னா அல்லாஹ் நாளைக்கு என்ன பண்ணலாம், வேற யாரையும் மாத்தலாம், அல்லாஹ் சக்தி இருக்குது. அதனால ஃபிரௌனுக்கு தான் இந்த பூமி சொந்தம், கியாமத்தினால ஃபிரௌனே இருப்பான்னு நினைச்சிடாதீங்க, இது அல்லாஹ் சொந்தமான பூமி, அவன் நாடியவர்களை, தான் நாடிய நல்லடியார்களை இந்த பூமியில தன்னுடைய பிரதிநிதி ஆக்கிடுறான். அதனால நீங்க ஃபிரௌன் ஆட்சி இருக்குதே, அதிகாரம் இருக்குதே, இது நிரந்தரமா வச்சு இவன் நம்மள வந்து கொடுமைப்படுத்துவானே என்ற அந்த மக்கள் சொல்றாங்க.
சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்காக? எந்த மக்களுக்காக? பனி இஸ்ராயேலுக்காக. தன்னுடைய சமுதாயம் இப்படி அடிமைப்பட்டு கிடக்குதே, கிபுத்தியர்கள் இப்படி அடிமைப்படுத்தி வச்சு நம்ம சமுதாயத்தை நாசமாக்குறாங்களே, அந்த சமுதாயத்துக்கு விடுதலை வேணும் என்பதற்காகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த பனி இஸ்ராயேல் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இன்னும் பாருங்க, என்ன வேலை காட்டுவான் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்ன உடனே அந்த பனி இஸ்ராயேல் சொல்றாங்க, காலு ஊதீனா மின் கபலி அன் தஅதீனா வ மின் பாதி மா ஜஅதனா. என்ன மூசாவே பெருசா என்னவா அல்லாஹ் 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 என்ன பெரிய நபி அப்படிங்கிறது. ஊதீனா அன் தஅதீனா, ஊதீனா மின் கபலி அன் தஅதீனா, நீங்கள் எம்மிடத்தில் வருவதற்கு முன்னாலும் நாங்கள் இப்படி வேதனை செய்யப்பட்டோம். அதான் நீ நபியா வரதுக்கு முன்னாடி மதியன்ல போய் வாழ்ந்துருந்தீங்களே, அப்போ நாங்கள் இப்படி வேதனை செய்யப்பட்டோம். மின் பாதி மா ஜஅதனா, இப்படி வந்த பிறகு நாங்கள் வேதனை செய்யப்படுறோம். அப்ப என்ன பிரயோஜனம் உங்க வச்சு? உங்களை வச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க வர்றதுக்கு முன்னாடியும் பிறருடைய கூட்டங்களை வேதனைப்படுத்திட்டு இருந்தாங்க, இப்ப வந்த பிறகு வேதனைப்படுத்துறாங்க. உங்களை வச்சு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நானுங்க யாரை பார்த்து? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபத்தவக்கலு அலல்லாஹ், அல்லாஹ் மேல நம்பிக்கை கொள்ளுங்க, அல்லாஹ் மேல உறுதி கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு எல்லா விதமான உதவியும் ஒத்தாசையும் செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போதுமானவன் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த மக்களுக்கு சொல்றாங்க. இப்படி சகோதரர்கள் என்ன ஆயிருந்துன்னா, மிஸ்ர்ல எகிப்துல இப்படி பரபரப்பு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு செய்தி வர்றதும் ஃபிரௌன் உட்கார்ந்து பேசுறதும் இப்படி பேச்சு நடந்துட்டு. அப்போ ஒரு கட்டத்துல ஃபிரௌன் என்ன சொல்றாங்கன்னா, வகால ஃபிரௌன் சொல்றான், தருணி அக்துல் மூசா ஒல் ஏதோ ரப்பா. தன்னுடைய சபையை பார்த்து சொல்றான், இது இப்படியே பேசிட்டு வேலைக்காது, என்ன விடுங்க, நானே போய் மூசாவை போய் எடுத்து வந்துடுறேன், நானே மூசாவை போய் கொலை பண்ணிடுறேன். ஒல் ஏதோ ரப்பாவும், அவர் என்ன தன்னுடைய ரப்பை கூப்பிட்டு உதவி தருவிட்டோம், அவர் ரப்பை கூப்பிட்டு உதவி தரட்டும், நான் அவரை கொலை பண்ண போறேன், மூசாவை கொலை பண்ண போறேன், முடிஞ்சா அவரை தடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஃபிரௌன் சொன்னான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வகால ரஜுலும் முஃமினும் மின் ஆலி ஃபிரௌன யக்தும் ஈமானஹு. ஃபிரௌனுடைய சபையில தன்னுடைய ஈமானை மறைத்து வைத்திருந்த ஒரு மனிதர் சொன்னார். அதாவது அவரு இந்த சம்பவத்தை பாக்குறாரு. எந்த சம்பவத்தை? அந்த பொது மைதானத்துல கயிறை போடுறது, பாமா மாறுறது, தடிய போடுறது, இதெல்லாம் பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு உள்ளத்தால என்ன பண்ற? ஈமான் கொண்டாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் உண்மையான நபி அப்படி ஈமான் கொண்டாரு. ஆனா என்ன பண்ண முடியாது? இவரு ஃபிரௌனுடைய அரசவையிலே இருக்காரு, மந்திரி பிரதானியா இருக்காரு. ஒரு வகையில ஃபிரௌனுக்கு சாச்சா மகன் இவரு. ஃபிரௌனுக்கு யாருங்க அவரு? சாச்சா மகன், சொந்தக்காரர் வேற. அதனால என்ன பண்ண முடியல? தன்னுடைய ஈமான வெளிப்படுத்த முடியல. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் சொல்றான், வகால ரஜுலும் முஃமினும் மின் ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய குடும்பத்தாரில் இருந்து ஒரு மனிதர் சொன்னாரு, யக்தும் ஈமானஹு, அவருடைய தன்னுடைய ஈமானை மறைச்சு வச்சிருக்காரு. அவர் சொன்னாரு, அத்தக்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொன்னதற்காக அவனை நீங்க கொலை பண்ணுவீங்களா? அவர் எந்த பாவம் பண்ணல, இந்த அநியாயம் பண்ணல. அவர் செஞ்ச பெரிய மிஸ்டேக் என்னன்னா, ரப்பி அல்லாஹ்டாரு, என் ரப்பு அல்லாஹ் தான் அப்படின்னு சொன்னாரு. அத்தக்துலூன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், ஒரு அடியான் ஒரு மனிதர் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்வதற்காக வேண்டி நீங்க அவர் கொலை செய்வீங்களா கேட்டு சொன்னாரு. வகத் ஜாஅக்கும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும், அவர் தன்னை ரப்புன்னு சொல்லியோ தன்னை ரசூல்னு சொல்லியோ அல்ல தான் அல்லாஹ் தான் ரப்புங்கிறதுக்கோ அவர் ஆதாரம் இல்லாமலாம் சொல்லல, உங்கள்கிட்ட ஆதாரத்தை கொண்டு வந்துட்டாரு. ஆதாரத்தை கொண்டு வந்து தன்னுடைய ஆதாரத்தை ப்ரூஃபும் பண்ணிட்டாரு. அவர் பொய்யர் அல்ல, அவர் ஒரு மோசடிக்காரர் அல்லங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட மனிதரை நீங்க கொல்ல போறீங்க, தேவையில்லாம கொள்ளாதீங்க. ஏன்னு சொன்னா, வையக்குன் காதிவன் அலைக்கு இது போகும். ஒரு காலம் அவர் தன்னை ரசூல் என்று வாதிடுவது பொய்யா இருந்தா அவர் பொய்ய அவரோட, அவர் பொய்யே அவரோட. வயின்கான சாதிக்கான் வையக்கு சாதிக்கான், அவர் உண்மையானதா இருப்பாரு. ஏனால் அவர் தான் ரசூலுங்கிறதுல உண்மையா இருந்து நாம அவரை கொலை பண்ணி தொந்தரவு பண்ணிட்டா, யுஸ்பிஹுக்கும் யுஸிபுக்கும் பாதல்லதி யஇதுக்கும் பாதல்லதி யஇதுக்கும், அவர் உங்களை எச்சரிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அதாபு சீக்கிரம் உங்களை வந்து சேர்ந்துரும். எப்போ எப்போ அவர் உண்மையாளரா இருந்தா. அதான் நம்மளால தீர்மானிக்க முடியல, அவர் சொல்ற உண்மையா பொய்யா நம்மளால தீர்மானிக்க முடியல. இவர் உண்மையிலே அல்லாஹ் ரசூல் தானா இல்ல பொய் சொல்றாரா அப்படின்னு தீர்மானிக்க முடியல. எப்ப உங்களால ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முடியலையோ அப்ப பேணுதல் எதுன்னு பாருங்க, பேணுதல் எதுன்னு பாருங்க. ஒரு காலம் ஒரு பொய்யரா இருப்பாருங்க, உங்களால உண்மையா பொய்யன்னு தீர்மானிக்க முடியல, ஒரு கால் பொய்யரா இருப்பாருங்க, அப்ப அவர் சொன்ன பொய் அவரோட அவர் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லிட்டு போட்டோம் பொய் சொன்னதுக்காண்டி. வையக்கு சாதிக்கான், ஒரு கால் உண்மையானதா இருந்தா, உண்மையா இருந்து நீங்க அவரை பொய் பிச்சுக்கண்டா, அவர் கொலை பண்ணிட்டீங்கடா, என்ன பண்ணீங்க? யுஸிபுக்கும் பாதல்லதி யஇதுக்கும், அவர் உங்களை எச்சரிக்கின்ற அல்லாஹ்வுடைய அதாபுல அதாவது நிச்சயமா உங்களை வந்து சேர்ந்துரும். அப்ப அதனால தேவையா, அதனால அவர் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேணுதல் அடிப்படையில் சட்டம் சொல்றாரு. சொல்ல விளைவிச்சிங்களா? புரியுதா? சோதனை நிலையில முஸ்லீம்கள் இப்படித்தான் ஒரு தீர்ப்பு எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும்.
ஒரு விஷயத்தை நம்மளால தீர்மானத்துக்கு வர முடியலன்னு வைங்களேன், இதுவா அதுவா இதுவா அதுவா தீர்மானத்துக்கு வர முடியல. அப்ப பேணுதல் எது? தக்வாவோடு சம்பந்தப்பட்டது எது? அதைத்தான் தீர்மானிக்கணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, குர்ஆனை ஒது இல்லாம தொடலாமா? தொடக்கூடாது. ஆனா தொடலாம்னு சொல்லி சில ஹதீஸ்கள் இருக்குதா சொல்லுவாங்க, தொடலாம்னு சொல்லி சில ஹதீஸ்கள் இருக்குன்னு சொல்றாங்க. தொடக்கூடாதுங்கிறது சுன்னத் ஜமாத்திலே சட்டம். அவ பொதுமக்களை உங்களால தீர்மானத்துக்கு வர முடியாது. ஒரு ஆலிம்சா குர்ஆனை ஒது இல்லாம தொடக்கூடாதுன்னு சொல்லி மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு ஆலிம்சா குர்ஆனை ஒது இல்லாம தொடலாம் அப்படின்னு மணிக்கணக்கில் பேசுவாரு. நீங்க ரெண்டு ஆலிம்சா பேச டிவியில பாத்தீங்கன்னு வச்சீங்க, குழம்பி போயிடுவீங்க. என்னடா இது, அவரு டிவி அவரு குர்ஆனை ஒது இல்லாம தொடக்கூடாதுங்கிறதுக்கு அரை மணி நேரம் விளக்கம் சொல்றாரு, ஆதிதாரமா விளக்கம் சொல்றாரு, ஆதாரப்பூர்வ விளக்கம் சொல்றாரு. இவர் குர்ஆனை ஒது இல்லாம தொடலாம் ஒது இல்லாம ஓதலாங்கிறதுக்கு இவர் 3/4 மணி நேரம் விளக்கம் கொடுக்குறாரு, ஆணித்தரமா விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப யாருடைய பேசி இருக்கிறது? தீர்மானத்துக்கு உங்களால் வர முடியாம குழம்பலாம். சகோதரர்களே, அப்படிப்பட்ட சூழலில் பேணுதல் எது? தக்வாவுக்கு உகந்தது எது? இப்ப ஒது இல்லாம குர்ஆனை தொடலாம் அப்படின்னு சொல்றவங்க ஒது செஞ்சுட்டு தொட்டா பாவம்னு சொல்றாங்களா? ஒது இல்லாம குர்ஆனை தொடலாம் அப்படின்னு சொல்றவங்க ஒது இல்லாம ஒது செஞ்சுட்டு தொட்டா பெரிய ஹராம், ஒது செஞ்சு தொடக்கூடாது, ஒது இல்லாம தான் தொடணும் அப்படியாவது சொல்றாங்களா? அதே நேரத்தில் ஒது இல்லாமல் தொடக்கூடாதுன்னு சொல்றவங்க அது ஹராம்னு சொல்றாங்க. ஒது இல்லாம தொடறது ஹராம், ஒதுவோட தான் தொடணும். இப்போ ஒரு முஸ்லீம் குர்ஆனை ஒதுவோட எடுத்தாருன்னு வைங்க, ஒதுவோட ஓதினார் வைங்க, ஒது இல்லாம தொடலாம்னு சொல்ற சட்டப்படி இவர் குற்றவாளியா? இவர் குற்றவாளியா? குற்றவாளி இல்ல. அதே நேரத்தில் ஒது இல்லாம குர்ஆனை எடுக்கிறாரு வைங்க, ஒது இல்லாம குர்ஆனை ஓதுறாரு வைங்க, இவருடைய குற்றப்படி குற்றவாளி. சொல்ற விளங்குதா? அப்போ இங்க நம்ம பேணுதல் எதுன்னு பார்க்கணும். தக்வாவுக்கு உகந்தது எது, பேணுதல் எது, சிறந்தது எது, இதைத்தான் பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த மனிதர் தன்னுடைய ஈமானை மறைச்சு வச்சிருக்கிற மனிதர் சொல்றாரு, ஒரு கால் ஈயக்கு காதிபன், ஒரு கால அவர் பொய்யரா இருந்தாரு வைங்க, அவர் பொய் அவரோட நம்ம போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஈயக்கு சாதிகன், ஒரு கால் உண்மையாளர் இருந்தாரு வைங்க, உண்மையாளர் இருந்தாருன்னு சொன்னா அப்ப என்ன ஆயிடும்? அவர் வாக்களிக்கக்கூடிய அதாபு நம்மள வந்து சேர்ந்துருமே, அந்த அதாபை உங்களால் தப்பிச்சுக்க முடியுமா? காப்பாற்ற முடியுமா? அதனால அவரை கொலை செய்யற ஐடியாவெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமா பேசுறாரு. இதை கேட்ட உடனே ஃபிரௌனுக்கு கொஞ்சம் சுதி இறங்குது. இதை கேட்ட ஃபிரௌனுக்கு கொஞ்சம் சுதி இறங்குது. அவன் சொன்னா, ஆமா வாஸ்தவம் தான், சரி அம்மா ஒரீத்தும் இல்லா சபீல ரஷாத், நான் உங்களுக்கு ஒரு நேரான வழியை சொன்னேன், அவ்வளவுதான். யார் சொல்றா? ஃபிரௌன் சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு நேரான வழியை சொன்னேன். என்ன வழி சொன்னா, இவரை கொலை பண்ணிட்டா பிரச்சனை தீர்ந்துருமே அப்படின்னு தான் சொன்னேன். சரி, எப்ப இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வருதோ அப்ப அதை பத்தி பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் கொஞ்சம் தன்னுடைய அந்த வேகத்தை குறைச்சிக்கிறான். சகோதரர்களே, இங்க பாருங்க, தன்னுடைய ஈமானை உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மனிதர் ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது, அநியாயத்திற்கு ஒரு நியாயத்திற்கு எதிராக அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிரான ஒரு ஆலோசனை நடக்கும் பொழுது இவர் என்ன பண்ணல? வாய் மூடி மௌனியா இருக்கல. சரி, எதுக்கு வம்பு? நம்ம ஈமான் நம்மளோட, நமக்கு அவங்க ஏதாவது முடிவு எடுத்துட்டு போட்டோம், எதுக்கு வம்பு? வாய் திறந்த பிரச்சனை. நம்ம நீ பெரும்பாலும் அப்படிதான் இருப்போம். எங்கேயாவது அநியாயமான முடிவு எடுத்தா நமக்கு அந்த முடிவு உசையமா இருக்காது, நமக்கு அந்த முடிவுல உசையம் இருக்காது, அது அநியாயமான முடிவா இருக்கும், நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுவான்? எதுக்குங்க வம்பு போட்டுக்கிட்டு? வாய் மூண்டா சலாமத்து, வாய் மூடி இருந்தலாம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலுல் ஜிஹாத், ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத் என்ன தெரியுமா? ஜிஹாதிலே பெரிய ஜிஹாத் என்ன தெரியுமாங்க? கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் உண்மையை பட்டவர்த்தனமா பேசுறதுதான் ஜிஹாத் அப்படின்றாங்க. இன்னைக்கு நம்ம சங் பரிவார பத்தியும் ஆர்எஸ்எஸ் பத்தியும் பிஜேபி பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே, எதுக்கு அது வேணாம் பிரச்சனை பாவம். சில பேர் பயந்து போய் சொல்றாங்க, சில பேர் நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துல நீங்களா ரொம்ப நாளைக்கு இருக்கணும் சார், அர்த்தம் புரியுதா? நீங்களா ரொம்ப நாளைக்கு இருக்கணும் சார், எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கணும் சார், நல்ல இடத்துல சொல்றாங்க, நல்ல இடத்துல சொல்றாங்க. கொஞ்சம் நம்ம அமைதியா இருப்போம், கொஞ்சம் அடக்கி வாசிங்க, இப்படி சொல்லலாம் சில பேர் வந்து. ஆனால் சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃதலுல் ஜிஹாத், ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத் தெரியுமா? எதிரியோட வாளேந்தி போராடுவது பெரிய ஒரு ஜிஹாது, எதிரிகளோட வாளேந்தி போராடுவது பெரிய ஜிஹாது, வாளேந்தி போராடி அதுல நீங்கள் மௌத்தாவது ஷஹீதாவது பெரிய ஜிஹாது. அதை விட சிறந்த ஜிஹாது என்ன தெரியுமா? கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தான் ஜாயிர், ஒரு அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால அந்த அநியாயக்காரர் செய்யக்கூடிய அநியாயங்களை பட்டவர்த்தனமா சொல்றது, உண்மையை சொல்றது பெரிய ஜிஹாத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா நாம நினைக்கிறோம், சொன்னா வம்பு ஹஸரத், சொன்னா வம்பு, அதனால வாய் மூடி இருந்துடலாம், எதுக்கு பிரச்சனை? நான் பயான்களுக்கு போற ஊர்ல சொல்றது உண்டு, 10 ஊர்ல சொல்றது உண்டு. நம்ம எந்த அளவுக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்கோம்னு சொன்னா, அவன் பள்ளியாசலுக்கு பக்கத்துல மீட்டிங் போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அறுத்து கிழிப்பான். பள்ளியாசலுக்கு பக்கத்துல மீட்டிங் போட்டுங்க, மேடையை போட்டு 4 பேர் தான் உட்காந்துருப்பான். ஸ்டேஜ் இதுல மீட்டிங்ல எத்தனை பேர் உட்காந்துருப்பான்?
4 பேர் உட்காந்துருப்பான். ஆனா 4 கிலோமீட்டருக்கு மைக் கட்டியிருப்பான். மைக் கட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தியும் அவங்களுடைய மனைவிமார்களை பத்தியும் அறுத்து கிழிப்பான். அசிங்கமா பேசுவான். நம்ம அப்படியே காதை பொத்திட்டு போயிடுவோம். நம்ம யாரையா பார்த்தா அந்த போறான் பாருங்க ஆர்எஸ்எஸ் காரன், எப்படி அவன் காதுல விழுந்துடக்கூடாதான். அவன் அங்க போவான், இவன் சத்தம் போட்டு பேசினாலும் காதுல விடாது. நமக்கு என்ன பயம்? அந்த போறான் பாருங்க ஆர்எஸ்எஸ் காரன். அப்ப எதுக்கு சொல்லுங்க, ஏன் இந்த பயம்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலுல் ஜிஹாத் பாருங்க. அவரு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டு உள்ளத்துல மறைச்சு வச்சிருக்காரு. ஃபிரௌனுக்கு பயந்து உள்ளத்துல மறைச்சு வச்சிருக்காரு. எங்க நம்ம ஈமானை வெளிப்படுத்தினா ஃபிரௌன் நம்மள கொலை செஞ்சிருவானோ, எங்க நம்ம ஈமானை வெளிப்படுத்தினா ஃபிரௌன் நம்மள வந்து தூக்கல மாட்டிடுவானோ, அந்த சூனியக்காரர்களாக இருந்து முஸ்லிமாக மாறியவர்களை எப்படி ஒரு கையை ஒரு காலையை வெட்டி தூக்கல மாட்டினானோ அந்த மாதிரி தூக்கல மாட்டிடுவானோ என்று பயந்து தன்னுடைய ஈமானை மறைச்சு வச்சிருக்காரு அவரு. ஆனா அவரு கூட பாருங்க சகோதரர்களே, அந்த ஈமானுடைய உணர்வு சும்மா இருக்க விடல. அவரை ஈமானுடைய உணர்வே சும்மா இருக்க விடல. அநியாயக்க அரசு ஹக்க சொல்லிடலாம். இந்த பாரு, நீ அவர் கொலை பண்ணு வச்சுக்க, ஒரு காலம் அவர் உண்மையாளரா இருந்து உண்மையான நபியா இருந்து நீ அவர் கொலை பண்ணிட்டா அல்லாஹ்வுடைய அதாபம் வந்து சேர்ந்துரும். எச்சரித்தார். அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? எச்சரித்தார். சகோதரர்களே, இதைத்தான் ரசூல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். சொன்ன உடனே ஃபிரௌனுக்கு கொஞ்சம் சுதி இறங்குது. இறங்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சான்? கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். மக்களே, அதாவது தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, மிஞ்சினா கெஞ்சுவான், கெஞ்சினா மிஞ்சுவான். அது ஃபிரௌன் கடைபிடிச்சான். முதல்ல நான் கொல்ல போறேன் அப்படி இப்படின்றவன் அப்புறம் என்ன பண்ண, மக்கள் அப்படி தாஜா பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டான். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆதரவாளர்கள் கூட்டிகிட்டே இருக்காங்க, நாளுக்கு நாள் ஈமான் கொண்ட மக்கள் கூட்டிகிட்டே இருக்காங்க தெரிஞ்ச உடனே அப்படியே சுதி இறங்கிச்சு. இறங்கி என்ன பண்ணா, கொஞ்சம் அப்படி தாஜா பேச ஆரம்பிச்சான். சொல்றான், நாதா ஃபிரௌனு ஃபீ கௌமிஹி, அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌன் தன்னுடைய கூட்டத்தாரை அழைத்தான். யா கௌமி, என்னுடைய மக்களே, அலைசிலி முல்கு மிஸ்ர், இந்த மிஸ்ருக்கே நான் ஆட்சியாளன் இல்லையா? இந்த மிஸ்ர் தேசத்துக்கே நான் தான் ஆட்சியாளன். நான் தான் அந்த காலத்துல ராஜாவா இருக்கிறேன். வஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹதி, இங்கே மிஸ்ர்ல ஓடக்கூடிய இந்த நைல் நதி, ஃபுராத் நதி, இந்த பெரிய பெரிய நதிகள் எல்லாம் என்னுடைய காலடி தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நதி யாருடைய காலடி ஓடுதான்? அப்படிதான் சொல்லி நம்ப வச்சுட்டான் அவன். ஃபிரௌன் அப்படிதான் சொல்லி மக்களை நம்பி வச்சுட்டான். இந்த நதி எங்கேயிருந்து ஓடணும், என் காலடி தான் ஓடிட்டு இருக்குது, நான் காலை எடுத்து தூக்கணும் நதி நின்றுடும் அப்படின்னு மக்களை ஏமாத்தி வச்சுட்டான். அத இந்த ஏமாத்து வேலையை சொல்லி மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், மக்களை கொஞ்சம் அப்படி வசியம் பண்றான். எப்படி, யாக்கோபுடைய சமுதாயமே அலைசலி முல்கு மிஸ்ர், இந்த மிஸ்ருடைய ஆட்சி நம்ம எனக்கு இல்லையா? நான் தானே மிஸ்ருடைய ஆட்சியாளன், ராஜாவா இருக்கிறேன், என் பேச்சு நீ கேட்க கூடாதா? வஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹதி, இந்த நதிகள் எல்லாம் என்னுடைய காலடி தான் ஓடுகின்றன. அப்பலா துபசிரும், நீங்க பாக்கலையா? நீங்க பாக்கலையா? அனா கைரும் மின் ஹாதல் லதி ஹுவ முஹீனுன் வலா யகாது யுபீனு, இந்த இழிவான மனிதனை விட நான் எவ்வளவோ சிறந்தவன் இல்லையா? யார சொல்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், இந்த இழிவான மனிதனை விட, கேடுகட்ட மனிதன், ஒரு கொலை பண்ணிட்டு தவிச்சு ஓடுனவரு, வலா யகாது யுபீனு, பேசக்கூட முடியாதுங்க. யார் ஃபிரௌன் சொல்றான், வலா யகாது யுபீனு, தெளிவா பேசக்கூட தெரியாது, திக்குவாய். அப்படிப்பட்ட மனிதனை விட ஆனா ஹைருன், நான் சிறந்தவன் இல்லையா? நான் உயர்ந்தவன் இல்லையா? அவர் வந்து ஒரு அடிமைப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர், நான் இந்த மிஸ்ருக்கே ராஜா. அவர் திக்குவாய் பேசக்கூட முடியாது. ஆனா நான் எப்படிப்பட்ட ரப்பு? உங்க ரப்பு என் காலடியில தான் அந்த இது நதியே ஓடுது, நைல் நதியே ஓடுது. அப்படிப்பட்ட நான் ஆனா ஹைருன் மின் ஹாதல் லதி ஹுவ முஹீனுன், இந்த இழிவான கேடுகட்ட மனிதரை விட நான் சிறந்தவன் இல்லையா அப்படின்னு ஃபிரௌன் கேட்டான். கேட்டுட்டு சொல்றான், ஃபலௌலா உல்கிய அலைஹி உஸ்விரத்து மின் ரஹபின், நான் கையில போட்டுக்கிற காப்பு, ஃபிரௌன் சொல்றான், ராஜாக்கள் அந்த காப்பு போடுவானுங்க கையில, தங்கத்தை எங்க கொண்டு போடுறதுன்னு தெரியாம கையிலையும் காதலையும் மூக்களையும் நாகலையும் மாட்டிக்கிறது ஆம்பளைங்க. கையில தங்க வளையல் போட்டுருக்கான், தங்க காப்பு. சொல்றான், ஃபலௌலா உல்கிய அலைஹி உஸ்விரத்து மின் ரஹபின், இது நான் போட்டுக்கிற தங்க காப்பு, இந்த மாதிரி ஒரு தங்க காப்பு அவருக்கு இருக்குமா சொந்தமா? இப்படி சொல்லமா? அதான் பெர்சனல் அட்டாக். தமிழ்ல சொல்லுவாங்க, வாதம் தோற்றால் வசைபாடல் ஆரம்பிக்கும். வாதம் தோற்றா என்ன, அங்க பேசி பேசி பாப்பான், தோத்து போயிடுறோம், பேச்சு ஈடு கொடுக்க முடியல. அவரை பத்தி உனக்கு தெரியாதா, அவர் அப்படிப்பட்டவராச்சே, இப்படி வசப்பட ஆரம்பிச்சிருவான், திட்ட ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி ஃபிரௌன் பண்ண ஆரம்பிச்சிடான், என் கையில போடுற காப்புக்கு ஈடாவாரா இவரு? ஒரு காப்பு அவருக்கு சொந்தமா இருக்குதா? ஆனா நான் அந்த மிஸ்ருக்கே ராஜா. அது மட்டுமல்ல, நான் அவரால் ஒழுங்கா தெளிவாக பேச முடியாது, ஆனா என் காலடியில நதிகளே ஓடுது. இப்படிப்பட்ட நான் சிறந்தவனா, அந்த மனுஷன் சிறந்தவனா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஃபிரௌன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்? பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சான். ரொம்ப தாழ்வா இழிவா
ரொம்ப கேடு கட்டவர், மோசமானவர், அவர் பேசலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்த ஆரம்பிச்சான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் விடுற மாதிரி இல்ல, அவங்கள பிரச்சாரம் பண்ணி நடந்துட்டே இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுல பிரச்சாரம் பண்ணி தொடர்ந்து நடக்குது, அது பாட்டு வேகமா நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்துல ஃபிரௌன் என்ன பண்ணா, இன்னும் அவனுக்கு பயமாயி போச்சு. ஆஹா, மக்கள் நாளுக்கு நாள் ஃபிரௌனுக்கு மூசாக்கு ஆதரவு கூட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தன்னுடைய முக்கியமான மந்திரி கூப்பிட்டான். முதல் மந்திரியை கூப்பிட்டான், ஹாமான கூட சொன்னா, யா கால ஃபிரௌன் சொன்னா, யா ஹாமானே இப்னிலி சரஹல் அல்லி அபுலுல் அஸ்பாப் சமாவாதி ஃபத்தாலியு இலாஹி மூசா வ இன்னி லஅதுன்னுஹு காதிபா. ஹாமான் இங்க வா, மூசா என்ன வானத்துல இருந்தா அவருக்கு வஹி வருது அப்படிங்கிறாரு, வானத்துல இருந்தா வஹி வருதுங்கிறாரு. அதான் ஏன் சொல்ற சகோதரர்களே, ஒரு மனுஷன் எதிர்ப்பை எப்படி காட்டுறதுன்னு தெரியல வைங்களேன். அந்த ஒரு வெறி, குரோதம், தமிழ்ல சொல்ல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், அந்த மாதிரி அந்த ஆத்திரம் அதிகமாயிடுச்சுன்னா புத்தி கெட்டு போயிடும், அறிவு அழிஞ்சு போயிடும். சொல்றான், மூசாக்கு வந்து வானத்துல இருந்தா வஹி வருதுங்கிறாரு, அந்த வானத்துக்கே நம்ம போய் பார்த்து வந்தாயினா சொல்றான். அந்த வானத்திலே போய் மூசா அனுப்பின உண்மையா ரப்பு இருக்கானா யாருன்னு பார்த்துட்டு அந்த ரப்பு கேட்டு வந்தாயினா, நீ உண்மையிலே மூசா அனுப்பினியா இல்லையா அப்படி கேட்டு வந்தாயினா சீரியஸா சொல்றான். யார கூப்பிட்டு? தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டு, ஹாமான கூப்பிட்டு சொன்னா, யா ஹாமானே இப்னிலி சரஹன், எனக்கு ஒரு பெரிய டவர் ஒண்ணு கட்டு, நல்ல பெரிய தூண் ஒண்ணு கட்டு, பெரிய கோபுரத்தை கட்டு. அந்த கோபுரத்தை ஏறி அல்லி அபுலுல் அஸ்பாப சமாவாதி, நான் வானத்துறை கதவுகள் எல்லாம் திறந்து கொண்டு கோபுரத்து மேலே ஏறி போறேன். வானத்துறை கதவை திறந்துக்கிட்டு கோபுரத்து மேலே ஏறி போவேன். போய் ஃபத்தலியோ இலாஹி மூசா, அங்க மூசாவுடைய இறைவன் இருக்காங்க இப்படி எட்டி பார்ப்பேன். வானத்துல என்ன பண்ணுவோம்னா, வானத்துல கதவுலாம் திறந்துட்டு போய் ஃபத்தலியோ இலாஹி மூசாவுடைய கடவுள் அங்க இருக்காருன்னு எட்டி பார்ப்பேன். எட்டி பார்த்து நான் அவர்கிட்ட கேட்பேன், என்னங்க நீங்க தான் மூசா அனுப்பி வச்சீங்களா, உண்மைதானே நீங்க அனுப்புனது அப்படின்னு கேட்பேன். ஏன் சொன்னா, இன்னில அலுதுஹு காதிபா, நான் நினைக்கிறேன் அந்த போய் சொல்றாரு சொன்னா, இன்னில அலுதுஹு காதிபா, நான் நினைக்கிறேன் அந்த போய் சொல்றாரு நினைக்கிறேன். அதனால நீ ஒரு பெரிய ஸ்தூபி ஒன்று கட்டு, பெரிய உயரமான ஒரு பில்லர் ஒன்று கட்டு, டவர் ஒன்று கட்டு, அந்த டவர்ல ஏறி நான் என்ன பண்ண போறேன், அல்லாஹ் மூசாவுடைய ரப்பை போய் பார்த்துட்டு வர போறேன் அப்படின்டா. மத்த மந்திரி பார்த்தா கிறுக்கு பிடிச்சல அவனுக்கு, ஃபிரௌனுக்கு கிறுக்க மாதிரி வளர்றான். ஏன்னா வானத்து டவர் கட்டணுமா, அதுக்கு மேல ஏறுவானா, ஏறி வானத்துல கதவை திறப்பானா, அங்க போய் அல்லாஹ் எட்டி பார்ப்பானா, கிறுக்கு பிடிச்சிட்டா. இருந்தாலும் வாய் பேச முடியாதுல்ல, ராஜாவுக்கு முன்னாடி தான் அப்படிதான், ராஜாக்களுக்கு முன்னாடி அப்படிதான். என்னன்னு சொன்னா, அதுக்கு வாய் பேச முடியாது, அமைதியா இருந்துடணும். சொல்லுவாங்க, ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சான், அந்த சிங்கத்துக்கிட்ட ஒரு முயல் வந்துச்சான். முயல் வந்து சொல்லிச்சான், ஒரு நீதி கதைகளை சொல்லுவாங்க. முயல் வந்து சொல்லிச்சான், என்ன ராஜா, சிங்கராஜாவே நீங்க பல்லு வளர்க்கலையா, வாய் நாத்தடிக்குதே அப்படின்னா. வந்துச்சான் கோவம் சிங்கத்துக்கு, பலார் நினைச்சான், முயல் செத்து போச்சான். உடனே இருந்தாலும் அந்த சிங்கத்துக்கு சந்தேகம் வந்துருச்சான். ஒரு சமயம் சொன்ன உண்மையா இருக்குமோ, இன்னொரு முயலை கூப்பிட்டுருக்கான், கூப்பிட்டு சிங்கம் கூப்பிட்டுச்சான், கூப்பிட்டு கேட்டுச்சான், அந்த முயல் சொல்லிச்சேன் வாய் நாரிச்சுன்னு சொல்லி, நீ மோந்து பாரு அப்படிச்சான். மோந்து பார்த்தா வாய் நாத்தம் அடிச்சுதான், நாத்தம் அடிச்சா அப்படின்னா. இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நாத்தம் அடிச்சுன்னு சொன்னா அதை அடிச்ச மாதிரி சாடிச்சு போடுவான். சரி அடிக்கலன்னு சொல்லலாம் சொல்லி, அப்படிலாம் இல்ல ராஜா, நாத்தம்லாம் அடிக்கலன்னா. பலாறு அடிச்சான் சிங்கம். பொய்யா சொல்ற நாத்தம் அடிக்கிறது எனக்கான போய் சொல்றியா அப்படின்னு அடிச்சான். மூணாவது குள்ளநரியை கூப்பிடுச்சான் சிங்கம். கூப்பிட்டு கேட்டுச்சான், இந்த பாரு இது பார்த்துட்டே இருக்க குள்ளநரி முதல்ல முயல் போய் சொல்லிச்சு நாத்தம் அடிக்கணும்னு சொன்னா, இதையும் போட்டு அடிச்சு சாவடிச்சுட்டான் இந்த ராஜா, இந்த சிங்கராஜா. நாத்தம் அடிக்கலன்னு சொல்லி போய் சொல்லி அடிச்சுட்டான். நம்மளை கூப்பிட்டு கேட்கறானே என்ன சொல்லலாம்னு சொல்லி கிட்ட போனா, சொல்லு உனக்கு இப்ப சொல்லு, ஏன் வாய்ப்பா சொல்லு, நாத்தம் அடிக்குதா அப்படின்னா. இது பாச்சா நாத்தம் அடிச்சுன்னு சொன்னாலும் சாவடிச்சுட்டான், அடிக்கன்னு சொன்னாலும் சாவடிச்சுட்டான். ராஜா எனக்கு 4 நாள் ஜலதோஷம் வந்துச்சான். 4 நாளா எதுக்கு வம்பு, 4 நாள் ஜலதோஷம் எனக்கு. அப்ப எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த மாதிரி மந்திரி பிரதான இப்படிதான் இருப்பாங்க. அவனுக்கு என்ன உண்மையை சொல்றதே தெரியாது, உண்மையை சொல்ல பயம். உண்மையை சொன்னா மந்திரி பதவி போயிடும், சொல்லாட்டா உண்மையை மறைக்கிறேங்கிறதே மந்திரி பதவி போயிடும். அதனால ஜலதோஷம் சொல்லிட்ட பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் பொதுவா எந்த அரசவையில் உள்ள மந்திரிகளும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபிரௌனுக்கு இந்த கிறுக்கு பிடிச்சதை பார்த்த உடனே மந்திரிகள் எல்லாம் வாய் மூடி போயிருக்காங்க. கிறுக்கு ஏதோ பிடிச்சிருச்சு, சரி எதுக்கு வம்பு, நம்ம வாய் மூடி கம்முன்னு வாய் முடிந்தாங்க. அப்போ அது மட்டும் இல்ல, ஃபிரௌன் என்ன பண்றானா, அந்த ஹாமான்ட்ட சொல்றான், அந்த டவர் கட்டும் பொழுது யா ஹாமானு அலக்தீனி ஃபஜஅல்லி சர்ஹா, நீ அந்த கட்டுற டவர் எப்படிப்பட்ட டவரா இருக்கணும்னு சொன்னா, நல்ல சுட்ட செங்கலால கட்டணும். கச்சா செங்கலால கட்டினா என்ன, மழைகளை பெஞ்சா கரைஞ்சு ஓடிடும். நல்ல சுட்ட செங்கலால ஸ்ட்ராங்கா ஒரு டவர் ஒன்று கட்டு,
அந்த டவருக்கு மேலேயே நான் வந்து அல்லாஹ் பார்த்துட்டு வரணும், மூசாவுடைய ரப்ப பார்த்து அந்த அல்லாஹ்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும், மூசா உண்மையிலே ரப்பு தானா இல்லையான்னு சொல்லி ரசூல் தானா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா கிறுக்க மாதிரி உழைச்சிட்டு இருக்கான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தங்களுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணி அழைப்பு பண்ணி அவங்க விடல. அவங்க என்ன பண்ணாங்க, மக்களுக்கு மத்தியில போய் பிரச்சாரம் பண்றாங்க. என்னண்டு யா கௌமி, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய சமுதாயமே, மாலி அதுவுக்கு மின நஜாத்தி வ ததுஊனி இலன்னார், நான் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றேன், வெற்றியின் பக்கம் அழைக்கின்றேன், ஆனால் நீங்களோ என்னை நரகத்தின் பக்கம் அழைக்கின்றீர்களே. நான் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன், வெற்றியின் பக்கம் வாங்க, ஹய்யால் அஸ்ஸாத் ஹய்யால் அல் ஃபலா முதல்ல சொல்றாருல, அதுக்கு என்னங்க அர்த்தம்? தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். ஆத்தா மூசா சொன்னாங்க, நான் உங்களை வெற்றியின் பக்கம் அழைக்கின்றேன், வெற்றியின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்க அழைக்கிறேன். வா ததுஊனி இலன்னார், நீங்க என்ன பண்றீங்க, மூசாவே உன் வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களோட வந்துரு என்று நரகத்தின் பக்கம் அழைக்கின்றீர்களே, நான் எப்படி நரகத்தின் பக்கம் வர முடியும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதாரப்பூர்வமா எடுத்து சொல்லி மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா சகோதரர்களே, அவ்வளவு பிரச்சாரம் செய்தோம், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிலே ஈமான் கொண்டவர்கள் 3 பேர் தான். ஃபிரௌனுடைய கூட பனி இஸ்ராயீல் பெருமாள் இஸ்லாத்தை எடுத்துட்டாங்க, ஈமான் கொண்டாங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிலே ஈமான், கிபித்திகள்ல ஈமான் கொண்ட 3 பேர் தான். யார் யாரு? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா. ஒன்னு யாரு? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. ரெண்டாவது அந்த ஈமான மறைச்சு வச்சுட்டு அரசு சொன்னாரு அவருடைய சாச்சா மகன், ஃபிரௌனுடைய சாச்சா மகன், அவர் ஒண்ணு. மூணாவது ஒருத்தர் பின்னாடி வரும். அதாவது ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல போறாங்கிற செய்தியை அரக்க பறக்க ஓடியான்னு சொல்லுவாரு அந்த அரசவை காவலன், ஃபிரௌனுடைய அரசவை காவலன். இந்த 3 பேர் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க ஃபிரௌனுடைய கூட்டத்துல. இத பார்த்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட என்ன பண்ணாங்க, மனம் நொந்து போய் அல்லாஹ்ட்ட பதுவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பதுவா செய்றாங்க? சொல்றாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மக்கள் நிச்சயமா ஃபிரௌனுக்கு நல்ல செல்வத்தை வாரி வழங்கி இருக்கிற, ஃபிரௌனுக்கு செல்வத்தை வாரி வழங்கி இருக்கிற, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிற, ஆனா யா அல்லாஹ் இந்த ஃபிரௌன் இந்த ஹாமான் நீ கொடுத்த செல்வத்தை வச்சுக்கிட்டு உன்னுடைய மார்க்கத்தை விட்டு மக்களை தடுக்கின்றார்கள். நீ ஃபிரௌனுக்கு பயந்து யாருமே இஸ்லாத்திற்கு தயாரா இல்ல, உன்னுடைய மார்க்கத்திற்கு பயந்து யா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னுடைய மார்க்கத்திற்கு யாருமே வர தயாரா இல்ல. ஆகவே அந்த ஃபிரௌன்ட்ட இருந்து நீ அந்த ஆட்சி அதிகாரத்தையும் அந்த செல்வத்தையும் பிடுங்கி அல்லாஹ்வுடைய தீனுடைய பிரச்சாரத்துக்கு யா அல்லாஹ் பாதையை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமோ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோ அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அது உஜீபத் தஅவத்துக்குமா, அவர்கள் 2 பேரோட துஆவையும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். 2 பேரோட துஆவையும் அல்லாஹ் என்ன பண்ணா, ஏத்துக்கிட்டு என்ன பண்ணான்னு சொன்னா சில சோதனைகளை அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சான். ஃபிரௌனுக்கு சில சோதனைகள். என்ன சோதனைகள்? அல்லாஹ் ஜா அர்சல்னா அலைஹி தூஃபான வல் ஜராத வல் கும்மல வல் லபாதிய வத் தம, 6 சோதனை அல்லாஹ் அனுப்புறதா சொன்னா. 5 சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக 5 சோதனை அனுப்பினோம். அனுப்பி நக்ஸு மின ஸமராத்தில் அல்லாஹும் யذكرون, அவனுக்கு நல்ல ஏகபோகமா விளைஞ்சி நல்ல சொத்து பத்தா இருக்கிறதுனால என்ன பண்றான், இப்பெல்லாம் நினைக்கிறான் இப்படி ஆடம்பரம் பிடிச்சு அலைகிறான், ஆணவம் பிடிச்சு அலைகிறான், அதனால அவனோட ரிஸ்க கொஞ்சம் குறைச்சலாம்னு சொல்லி அவனுக்கு வருடா வருடம் வரக்கூடிய அந்த விளைச்சலை ரிஸ்க நம்ம கொஞ்சம் குறைச்சோம். எதுக்காண்டி? அல்லாஹும் யذكرون, அவன் அதன் மூலமாக திருந்த முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உலகத்துல ஒரு சின்ன சோதனை கொடுக்கறான்னு வைங்க, நல்லா போயிருந்த வியாபாரம் டக்குன்னு அப்படி நின்று கொஞ்சம் ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரு நஷ்டமாயி போச்சு. எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் நமக்கு ஒரு பிரேக் ஒன்று கொடுக்குறான் திருந்துறதுக்கு ஒரு பிரேக். வியாபாரத்தையே பார்த்துக்கிட்டோம், அப்படியே போயிட்டே இருப்பான். இடையில ஒரு பிரேக் வந்தாதான் ஆஹா என்ன திரும்பி பார்ப்பான், என்னவோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவா மனிதர்கள் திருந்ததற்காக சின்ன பிரேக் கொடுப்பான். எதுக்காண்டி? இவன் திருந்தானா பார்க்கலாம்னு சொல்லி. திருந்திட்டான்டா அல்லாஹ் விட்டுருவான். திருந்தலன்னு வைங்களேன் உடனே அல்லாஹ் தண்டிக்க மாட்டான், இன்னும் ஏகபோகமா வாரி கொடுப்பான். அல்லாஹ் ஏகபோகமா வாரி கொடுப்பான். கொடுத்து சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸ் லா யஅலமூன், அவர்கள் அறியா விதத்திலே திடீரென்று பிடித்து விடுவோம் அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, அந்த மாதிரிதான் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா கொஞ்சம் அவனோட ரிஸ்க குறைச்சு காட்டினான். அவனுக்கு வந்து அந்த விளைச்சல் ஏகபோகமா விளைஞ்ச அந்த விளைச்சல் அல்லாஹ் கொஞ்சம் நிறுத்தியும் திருந்தல அல்லாஹ் யதக்கரு, அவர்கள் திருந்தக்கூடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் செஞ்சான். திருந்த மாதிரி இல்ல. அல்லாஹ் என்ன பண்ணா, ஃபஅர்சல்னா அலைஹிம் தூஃபான, ஒரு பெரிய வெள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். மழை, சரியான மழையை பொழிய வச்சு ஒரு பெரிய வெள்ளத்தை கொடுத்து என்ன பண்ணா, அவனுடைய செல்வங்கள் எல்லாம் வெள்ளத்துல அடிச்சு போற மாதிரி எல்லாம் ஆகணும். கடுமையான வெள்ளம், எல்லாம் தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெள்ளம் ஃபிரௌனுடைய கூட்டத்தார சுற்றி வளைக்கிறத தவிர ஃபிரௌனுடைய அரண்மனையிலிருந்து மாளிகையிலிருந்து எல்லாம் வெள்ளத்துல மிதக்குது. ஆனா பனி இஸ்ராயல் பக்கத்துல அந்த வெள்ளமே இல்லை. பனி இஸ்ராயல் தங்கியிருக்க பகுதிகளில் அந்த வெள்ளம் இல்லை.
மழை பெஞ்சிருக்கு, சாதாரண இருக்குது. ஆனா இங்கதான் மழை தண்ணி பூரா தேங்கி அப்படியே வெள்ளத்துல அடிச்சிட்டு போது எல்லாம். உடனே என்ன பண்ணா அல்லாஹ் சொல்றான், காலு மஹமா தாத்தினா பி ஆயத்தின் மின் ஆயத்தின், நாம அவங்களுக்கு ஒவ்வொரு அத்தாட்சியாக காட்டிய போதெல்லாம் ஃபிரௌன் என்ன சொன்னானா, லிதஸ்ஹுரனா பிஹா, என்ன மூசாவே உங்க சூனியத்தை வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா, உங்க சூனியத்தை வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? அல்லாஹ் சொல்றான், மஹமா தாத்தினா பி ஆயத்தின், மஹமா தாத்தினா மின் ஆயத்தின், நான் அவனுக்கு ஒவ்வொரு அத்தாட்சியாக காட்டிய பொழுது அவன் என்ன சொன்னான், லிதஸ்ஹுரனா, எங்களுக்கு சூனியம் பண்றியா? ஃபமா நஹுனு பிமுமினின், நிச்சயமா ஒருபோது முஃமினா மாற மாட்டோம். நீ இப்பெல்லாம் சூனியம் பண்றதுனால இதை பார்த்து ஏன் என்ன பண்ண மாட்டோம், முஃமினா மாறிட மாட்டோம் அப்படின்னா. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடுறதா இல்ல. அடுத்த சோதனை கொடுத்தான். என்ன, பெரிய வெள்ள பிரளயத்தை கொடுத்த உடனே எல்லாம் ஆடி போயிட்டானுங்க. ஆடி போய் நேரா மூசாரை ஓடி வந்தானுங்க. ஆழ்வார் சொன்னார்கள், யா மூசா, மூசாவே உதுஅலனா ரப்பக பிமா அஹித இந்தக லஇன் கஷஃப்த அன்னா அன்ன ரிஜ்ஸ லனுமினன பிக வ நுர்சிலன்ன பனி இஸ்ராயீல மஅக. நாம் அவர்களுக்கு ஒவ்வொரு வேதனையா கொடுக்கும் பொழுதெல்லாம் என்ன பண்ணோம், நேரா அந்த பஞ்சத்தையும் வெள்ளத்தையும் வெள்ள பிரளயத்தையும் பார்த்த உடனே பயந்து போய் நேரா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி வரான். ஓடி வந்து, மூசாவே எங்களுக்கு உதுஅலனா ரப்பக, உங்க ரப்பிட்ட நீங்க கேளுங்க, துஆ செய்யுங்க, உங்க ரப்பிட்ட துஆ செய்யுங்க. எப்படி நீங்க துஆ செய்து, பிமா அஹித இந்தக, நாங்கள் உங்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம். என்ன ஒப்பந்தம் சொன்னா, லஇன் கஷஃப்த அன்ன ரிஜ்ஸ, இந்த முசீபத்தை இந்த ஆபத்தை எங்களை விட்டு பாதுகாத்து விட்டால், எந்த ஆபத்தை, இந்த வெள்ளம் என்ற ஆபத்தை எங்களை விட்டு பாதுகாத்து விட்டால் லனுமினன பிக, நாங்க உங்களை ஈமான் கொண்டுறோம், நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இவங்க வாக்குறுதி கொடுத்துருக்கானுங்க, நீ வந்து இந்த வெள்ள பிரளயத்திலிருந்து காப்பாத்திட்டா இவன் வந்து ஈமான் கொண்டுறானா அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன பண்ணா, ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை ஏற்று வெள்ளத்திலிருந்து அவங்களை காப்பாத்தினானா இல்லையா, மறுபடியும் ஷைத்தான் முருங்கை மரத்தை ஏறிடுச்சு. மறுபடியும் ஏறிச்சுங்க, முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. அதெல்லாம் சொன்னோம், அப்புறம் பாப்போம், என்ன சொன்னோம் வார்த்தம் தான், அப்புறம் பாப்போம், பின்னாடி பாப்போம், செய்வோம் பாப்போம், ஏதாச்சும் அந்த நேரத்தில் சொன்னோம் பாப்போம் அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடல. உடனே அடுத்து என்ன பண்ணா, வர்சல் ஜராத, வெட்டுக்கிளி அனுப்பினான். வெட்டுக்கிளி எப்படிப்பட்ட வெட்டுக்கிளின்னு சொன்னா, அவனுடைய விளைச்சல் நிலங்களை பூரா வெட்டி 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 நாசமாக்கிடுச்சு. ஒரு விளைச்சல் கூட இல்ல, எல்லாம் நாசமா போச்சு. வீட்டினுடைய அந்த முகடு இருக்கு பாருங்க, அந்த நிலக்கடை சொல்லுவாங்க பாருங்க, வாசக்காலு, அந்த வாசக்கால எல்லாம் அரிச்ச உடனே, தூண்களை எல்லாம் வெட்டுக்கிளி அரிச்ச உடனே வீடு எல்லாம் இடிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி வெட்டுக்கிளி படைய எல்லாம் அனுப்பிவிட்ட வெட்டுக்கிளி படைய, அது கண்ட இடத்துல வெட்டுது, கடிக்குது, கண்டெல்லாம் வெட்டுது, எதை பார்த்தாலும் வெட்டி 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 எல்லாம் மொத்து மொத்து விழுது. இதை பார்த்த மறுபடியும் ஓடுதான், யா மூசா உதுஅலனா ரப்பக, மூசாவை ரப்பிட்ட கேளுங்க, பிமா அஹித இந்தக, உங்கள்கிட்ட இப்போ ரொம்ப உறுதியான ஒப்பந்தம் செய்யறோம். முதல்ல சொன்ன ஏமாத்தல மாட்டோம், ரொம்ப ஸ்ட்ராங், இப்போ ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப உறுதியா சொல்றோம். வயின் கஷஃப்த அன்னா ரிஜ்ஸ, நீங்கள் இந்த வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி விட்டால் லனுமினன லக, உங்களை நாங்கள் ஈமான் கொள்வோம், உங்களை நம்புறோம், அல்லாஹ்ட்ட கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் விடல, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் சரி போனா போதே அல்லாஹ் விட்டுறியா, அல்லாஹ் போனா போது, வெட்டுக்கிளி அனுப்புனே அவன் எல்லாம் திருந்திட்டான், இப்ப ஈமான் கொண்டு சொன்னா இந்த வெட்டுக்கிளி வாபஸ் வாங்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹும் ரிஜ்ஸ இலா அஜலின், நாம் அவர் சொன்னவுடன், மூசா கேட்டவுடன் நாம் என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட தவணை வரை, நிரந்தரமா இல்ல, ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களுடைய அந்த கஷ்டத்தை நீக்கினோம். இப்ப அல்லாஹ்க்கு தெரியும் நிரந்தரமா நீக்கிறான், என்ன பண்ண மாட்டான், ஈமான் கொள்ள மாட்டாங்க தெரியாது, அல்லாஹ் நிரந்தரமா நீக்கணும்னு சொல்லல. கஷஃப்னா இலா அஜலின், ஒரு குறிப்பிட்ட தவணை வரை நாம் நீக்கிய பொழுது ஹும் பாலிகு இதாஹும் யன்குசூன், அவர் மறுபடியும் நிராகரித்த நிலையில் தங்கள் நிலையில் வரம்பு மீறி விட்டார்கள். அல்லாஹ் பார்த்தான், அப்படியா சரி, வெட்டிக்கிளி முடிஞ்ச உடனே அடுத்து அல்லாஹ் வண்டு அனுப்பி விட்டான். வண்டு வருதுங்களா, வண்டு, இந்த வண்டி அப்படின்னு சொன்னா சாப்பிடலாம் சொல்லி வாய்க்குள்ள வண்டு உட்காந்துருக்கும், பானை தந்தா பானையில வண்டு உட்காந்துருக்கும், சோத்தை வந்துட்டு இருக்கோம், சாப்பிடவே முடியாம ஆயிட்டான். அல்லாஹ் தண்ணியில வண்டா கிடக்கும், எங்க பார்த்தாலும் வண்டு 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 வண்டு, தாங்க முடியும் அவனால. என்னடா இது பெரிய சோதனையா போச்சு, முசீபத்து பிடிச்ச சோதனை, இப்படி மாறி மாறி வந்துட்டு மறுபடியும் ஓடணும், மூசாவே அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, இந்த வண்டுடைய தொல்லை தாங்க முடியல, கொஞ்சம் எங்களுக்கு அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் விடல, சரி ஒளிஞ்சு போ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் நிவர்த்தி பண்ணான். அதுக்கப்புறம் மறுபடியும் வேதாள முருங்கை மரத்துல ஏறுது. இப்படி அல்லாஹ் ஒண்ணு மாத்தி ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கான். நாலாவதா தவக்கலை பிடிச்சு அனுப்பி விட்டான் அல்லாஹ். தவக்கல்னா தெரியுதானே, லஃபாதி, அல்லாஹ் தவளை தெரியாதா, தவளை தெரியாதா, தவளைன்னு தெரியாது சொன்னா தெரியாது, தவக்கலன்னு அப்போ தெரியலையா, தவளை எப்படி சொன்னா, சாப்பிடலாம்னு சொல்லி பானை தந்து அங்க தவளை உட்காந்துருக்கும் சோத்துக்கு மேல, சோத்தால சோறு தவளை இதா இருக்கும், தவளையா இருக்கும்.
வாய்க்குள்ள தவளை போயிடும். இப்படி மூக்குல தவளை, ஒரே தவளமயமா இருக்கும். தவளை பார்த்தாலே அருவருப்பா இருக்கும். நம்மளை சுத்தி தவளை நம்ம மேல ஏறினா எப்படி இருக்கும்? ஒரே தவளை தவளை தவளையா அல்லாஹ் ஆக்கி விட்டான். எங்க பார்த்தாலும் தவளை. காலை வச்சா சந்த தவளை, காலை வைக்க முடியல, படுக்க முடியல, படுத்தா படுக்கையில சந்த எழுதி தவளை. என்னடா இது இவ்வளவு பெரிய அதாவது போய் தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. மறுபடியும் மூசாட்ட மூசாவே காப்பாத்துங்க. மூசாவை தான் துவா செஞ்சாங்க. கடைசி அல்லாஹ் என்ன பண்ணா, எப்போ திருந்த மாட்டான் நல்லா முடிவு பண்ணிட்டானோ, ரத்தத்தை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். ரத்தம் எப்படி ரத்தம்னா, நைல் நதியில தண்ணி ஓடும், குடிக்கிறதுக்காண்டி பனி இஸ்ராயேல் போய் அள்ளிட்டு போவாங்க தண்ணியை. அள்ளி அவங்க தண்ணி யாரும் குடிப்பாங்க. நைல் நதியில ஓடுற தண்ணி இவன் போய் அள்ள வேண்டியதான். அள்ள உடனே அப்படியே பச்சை ரத்தமா மாறிடும். பச்சை ரத்தம்டா, பச்சை கலர் ரத்தம் இல்ல, ஃப்ரெஷ் ரத்தம், ஃப்ரெஷ்ஷான ரத்தமாயிடும். என்னடா இது, குடிக்கலாம் சொல்லி பானையில தண்ணியா இருக்கும், இவன் குடிக்கலாம் சொல்லி அழுனா ரத்தமா மாறிடும். பனி இஸ்ராயேல் வாழ்த்துமோ அவன் தண்ணியாவும் இருக்கும். சரி நம்ம தண்ணி தான் இப்படி, நமக்கு தண்ணி குடிக்கிற நசீப் இல்ல. பானையை பார்த்தா ரத்தம், சோத்து பானை திறந்தா அதுல ரத்தம், தண்ணி பானை திறந்தா அதுல ரத்தம், எதை பார்த்தாலும் ரத்தம். சரி பனி இஸ்ராயேல்ட்ட நீங்க தண்ணி தாப்பான்னு கேட்பான். அவன் என்ன பண்ணா, தான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து இவன் கொடுப்பான். பனி இஸ்ராயேல் கையால வாங்கி குடிச்சா தண்ணியா இருக்கும் சொல்லி அவன் குடிக்கும்போது தண்ணியா இருக்கும், இவன் வாயில வச்சு ரத்தமா மாறிடும். என்ன மேஜிக் மாதிரி இருக்குது இல்லையா? அல்லாஹ்வால முடியாது எதுவுமே இல்லைங்க, அல்லாஹ்வால முடியாது எதுவுமே இல்லை. இதை பார்த்தவனுக்கு என்னடா இது பெரிய சோதனையா போச்சு. மறுபடியும் ஒண்ணா மூசாவே காப்பாத்துங்க, திப்பு நடந்து போச்சு, தெரியாம பண்ணிட்டோம், அப்படியே போச்சு. இப்படி சகோதரர்கள் என்ன பண்ணா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு கஷ்டமா கொடுத்து சோதிச்சான். ஆனாலும் அந்த மக்கள் என்ன தயாரா இல்ல, ஈமான் கொள்றதுக்கு தயாரா இல்ல. கடைசியில ஃபிரௌன் என்ன பண்ணிட்டான், இது இவரு உயிரோடு இருக்கவர்களும் இந்த முசீபத்து தான். யாரு? மூசா உயிரோடு இருக்கவர்களும் இந்த அதாபு தான். அதனால மூசாவை கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம கொலை பண்றதுக்காண்டி திட்டம் போடுறான். இந்த செய்தியை தான் அரசவை காவலமத்த ஒடியாரான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து. மூசாவே உங்களை கொலை பண்றதுக்காண்டி ஃபிரௌன் திட்டம் போட்டான், இங்க இருக்காங்க தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஓடின்னு சொன்னான். சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மக்கள்கிட்ட சொல்றாங்க, மக்களே என்ன ஃபிரௌன் கொலை பண்ண போறானா, அப்படி கொலை பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னு சொன்னா அவன் பெரிய ராட்சசன், கொடுங்கோலை, அவன் பண்ண யாரும் ஏத்து கேட்க முடியாது. அதனால கொலை பண்ணோட ஆச்சரியம் இல்ல. அப்படி ஒரு கால் என்ன கொலை பண்ணிட்டான்டா, நீங்க ஈமான்ல உறுதியா இருக்கணும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, மூசாஜி இறந்துட்டாரு நம்ம மாறிடக்கூடாது, நீங்க ஈமான்ல உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மக்களை கூட்டு உபதேசம் பண்றாங்க. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள், யா கௌமி என்ற கூட்டமே, இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹி ஃபஅலைஹி தவக்கலு, உண்மையிலே நீங்கள் அல்லாஹ் மீது விசுவாசம் கொண்ட மக்களா இருந்தால், உண்மையிலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களா இருந்தால் நீங்கள் அவன் மீதே தவக்கல் வைங்க, நம்பிக்கை வைங்க. நான் மூத்தா போயினா கூட என்ன பண்ணக்கூடாது, ஈமானை விட்டுறக்கூடாது. அதுதான் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொன்னா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, முஹம்மது ரசூலுல்லாஹ் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே எங்க அல்லாஹ் ரசூல் தான். அஃபைம் மாதா குத்தில இன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும், இவருக்கு முன்னாடி நிறைய ரசூல்மார்கள் மௌத்தா போயிருக்காங்க, ஒரு கால் இவர் மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா அல்லது அல்லாஹ்வுடைய பதிலே கொல்லப்பட்டு விட்டால், யார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது கலத் மின் கப்லிஹி ரசூல், முஹம்மது நம்முடைய ரசூல் தான், அவருக்கு முன்னால் நிறைய ரசூல்மார்கள் மௌத்தா இருக்காங்க, ஒரு கால் அஃபைம் மாத அவர் மரணித்து விட்டால், அவர் குத்தில அல்லது கொல்லப்பட்டு விட்டால், இன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும் உங்களுடைய குதிங்கால்கள் மீது அப்படியே பிறந்து விடுவீர்களா அல்லாஹ் கேட்டான். அப்படியே ஈமான் என்று ஓடுவீங்களா? இந்த ஆயத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்போ ஓதுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நேரத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நேரத்துல உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, கையில உருவி வாளை தூக்கிட்டு, யார் சொன்னது, வமன் கால இன்ன முஹம்மதன் கது மாத ஃபஅذربஹு உனகாஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டன்னு யாராவது சொன்னீங்க உனக்கு கழுத்தை வெட்டி போடுவேன். உமருக்கு வாளை தூக்கி நிக்கிறாங்க. இந்த வாள் தான் பேசும். மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிருந்தாங்களே அல்லாஹ் சந்திக்கிறதுக்காண்டி, அந்த மாதிரி ரசூல் அல்லாஹ் சந்திக்கிறதுக்கு போயிருக்காங்கப்பா அப்படின்னாங்க. அப்படி அந்த அளவுக்கு அவங்களால நம்பவே முடியல. உமர் ரலியல்லாஹு தஆலாவுல நம்பவே முடியல. இனிமே இந்த தீனுல் இஸ்லாம் நிலைமை என்ன, ரசூலுல்லாஹ் இருந்தாலும் நமக்கு வழிகாட்டாங்க, இனிமே யாரு எப்படி வழிகாட்டுறது, ரசூலுல்லாஹ் மௌத்தாறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரசூலுல்லாஹ் மௌத்தாட்டா ஈமான் இஸ்லாம் மௌத்தா போயிடும் அப்படின்னு நம்பினாங்க. அந்த நேரத்துல தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மெம்பர் மேல ஏறி இந்த ஆயத்தை ஓதுறாங்க. இந்த ஆயத்தை ஓதுறாங்க, முஹம்மது நம்முடைய ரசூல் தான், அவர் அல்லாஹ் அல்ல மரணிக்காமல் இருப்பதற்கு, அவர் மனிதர், ஒரு காலம் மரணித்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் உங்களுடைய குதிங்கால் திரும்பி அப்படி இஸ்லாத்தை போயிடுவீங்களோ. இந்த ஆயத்தை கேட்ட உடனே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கின்றேன், அந்த ஆயத்தை அப்பதான் இறங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுச்சு.
எங்களுக்காக வேண்டிய மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுச்சு. அப்ப சகோதரர்களே, எந்த ஒரு நபியினுடைய மரணத்தினாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீன் என்ன பண்றது இல்ல, அழிச்சிடுறது இல்ல. அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபிரௌன் தன்னை கொல்ல போறான்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய மக்கள் சொல்றாங்க, யா கௌமி, என்னுடைய கூட்டமே, என்னுடைய மக்களே, இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹி, நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்களாக இருந்தால், இதே வார்த்தை தான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க. ஒமன் கான யாபுது முஹம்மதன் ஃப இன்ன முஹம்மதன் கத் மாத். யார் இதுவரை முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இதுவரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கிட்டு இருந்தீங்களோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க. ஆனால் ஒமன் கான யாபுதுல்லாஹ் லா ஷரீக லஹு வஹதஹு, எந்த இணையும் இல்லாத துணையும் இல்லாத தனித்தவனான அல்லாஹ்வை யார் வணங்குகிறீர்களோ ஃப இன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூத், அந்த ரப்பல் ஆலமீன் உயிரோடு இருக்கிறான், அவன் ஒருபோதும் மரணிக்க மாட்டான். இப்ப சொல்லுங்க, இதுவரை யாரை வணங்குனீங்க? அல்லாஹ் வணங்குனீங்களா இல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை வணங்குனீங்க? இதெல்லாம் கேட்டவன தான் உமர் ரலியல்லாஹு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் அதான் பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு இரவினுடைய இபாதத்து, ஒரு பகலுடைய இபாதத்து, இந்த ரெண்டும் எனக்கு தந்தா போதும், நான் வாழ்க்கை முழு செஞ்ச இபாதத்தை அபூபக்கருக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னாங்க. ஒரு இரவினுடைய இபாதத்து, ஒரு பகலுடைய இபாதத்து, இந்த ரெண்டு இபாதத்தை எனக்கு கொடுத்துருக்க சொல்லுங்க அபூபக்கர்ட்ட, நான் வாழ்க்கை முழு செஞ்ச இபாதத்தை அவர்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னாங்களாம். என்ன இரவு என்ன பகலு? இரவு என்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சேர்ந்து அந்த கார ஹிரால இருந்தாங்க இல்லையா, கார சவுர் குகையில, அந்த இரவுடைய இபாதத்து. பகலுடைய இபாதத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா நின்று பிரச்சாரம் பண்ணாங்க பாருங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு ஏன்னு சொன்னா, உமர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவா ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், எதையுமே ரொம்ப எடுத்தேன் கவிழ்த்தேன் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அபூபக்கர் இப்படி பேசுறாங்க. அப்பதான் அபூபக்கர் சொல்றாங்க, என்னண்டு உலவு குந்து உலவு மனோனி இகாலம் மா யுஅத்துன இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகாத்தல்து மாஹும். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒட்டகத்தோட சேர்ந்து கயிறையும் ஜக்காத்தா கொடுத்து, இன்னைக்கு நான் ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு என் காலத்துல ஒட்டக கயிறு தரமாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், அவரோட போர் செய்வேன்னாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்தாங்க. அதான் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த நேரத்துல மட்டும் அபூபக்கர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுங்க, மக்கள் எத்தனை பேர் வழிமாறி போயிருப்பாங்க, அப்படியே தடுமாறி இருப்பாங்க. அப்போ ஒரு தலைமை, ஸ்ட்ராங்கான தலைமை, உறுதியான தலைமை, ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன், ஒரு உறுதியான முடிவு எடுத்தாங்க. ரப்பல் ஆலமீன் தீன் இஸ்லாத்தை நிலைநாட்ட. அதான் உமர் சொல்றாங்க, நான் என் வாழ்க்கை முழு செஞ்ச இபாதத்தை கொடுக்க தயாரா இருக்கிறேன், அவங்க அந்த ஒரு நாள் இபாதத்தை எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னாங்க. அதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தால் அவன் மீதே நம்பிக்கை வையுங்கள், என் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, நான் மௌத்தா போயிடுவேன். ஏன்னா ஃபிரௌன் கொலை பண்ணிடுவான் போல தெரியுது, நான் மௌத்தா போயிடுவேன், நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க என் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, அல்லாஹ்ல நம்பிக்கை வைங்கன்னு சொல்லி தன்னுடைய மக்களை கூப்பிட்டு இறுதி உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த மக்கள் சொன்னாங்க, ரப்பனா, அவனை துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. யாரு? பனி இஸ்ராயீல்லாம். ரப்பனா, எங்கள் ரட்சகனே, லா தஜஅல்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்தினருக்கு சோதனையா எங்களை ஆக்கி விடாதே, இந்த அநியாயக்கார கூட்டத்திற்கு சோதிக்கக்கூடிய சோதனையா எங்களை ஆக்கிடாதே. வரஜ்னா மினல் கௌமில் பிரஹமத்திக மினல் கௌமில் காஃபிரீன், இந்த காஃபிரான கூட்டத்திலிருந்து உன்னுடைய ரஹமத்தை கொண்டு அருளை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக, எங்களை பாதுகாப்பாயாக சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வச்சுக்கிட்டு இந்த மக்கள் அல்லாஹ்ட்ட அழுது துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க. சகோதரர் துஆ செய்ய ஆரம்பிச்ச உடனே ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய துஆ சும்மா விட்டுவானா, அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். வனஜ்னா மினல் கௌமில் காஃபிரீன் நம்பருங்க, இந்த காஃபிரான கூட்டத்தை விட்டு எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில திட்டங்களை போட்டான். சரி, இவங்களை காப்பாத்திரணும், ஃபிரௌனுடைய சூழ்ச்சியில இருந்து இந்த மக்களை காப்பாத்தி நல்லா முடிவு பண்ணிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து சொல்றான், வஜஅலு புயூதகும் கிப்லத்தன் வ அகீமுஸ் ஸலாத்த. மூசாவே, பனி இஸ்ராயீல் சொல்லுங்க, எல்லாம் எல்லாரோட வீடு ஒரே மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இல்லாம இவங்களுடைய வீட்டுக்கு மட்டும் நீ அதை தொழுமிடமா ஆக்கிடணும். பனி இஸ்ராயீல் தங்களுடைய வீடுகளை தொழுமிடமா ஆக்கி தங்களுடைய வீடுகளையே கிப்லாவா ஆக்கி அவங்க வீட்டுக்கு மேல ஏதாவது அடையாளம் வச்சிடணும். இது பனி இஸ்ராயீல் வீடு, இங்க தொழுகை நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அடையாளத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து கட்டளையிட்டான். பனி இஸ்ராயீல் தொழ ஆரம்பிக்கிறாங்க, தங்களுடைய வீடுகளையே தொழுமிடமா ஆக்கி தொழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட பத்வா செய்றாங்க. யாருக்கு? இதெல்லாம் பத்வா செய்யறது துஆ தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. யா அல்லாஹ் ஹிதாயத்தை கூட, ஹிதாயத்தை துஆ செஞ்சிட்டு இருந்தாங்க. எப்போ கொல்லுவதற்கான எல்லா விதமான திட்டமும் செஞ்சுட்டானோ இப்ப பத்வா செய்றாங்க. என்னண்டு, ரப்பனா தமிஸ் அலா அம்வாலிஹிம் வஸ்துது, யா அல்லாஹ் அவனுடைய செல்வத்தை அழித்து விடு, ஃபிரௌனுடைய செல்வத்தை அழித்து விடு, அவனை கடுமையா பிடி யா அல்லாஹ், வஸ்துது அலா குலூபிஹிம் அவனுடைய உள்ளத்தை இறுக செய்து அப்படியே கடுமையான பிடி அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பத்வா செய்றாங்க. சகோதரர் இங்க பார்க்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மக்கத்து காஃபிர்கள் கொடுத்த எல்லா தொல்லைகளையும் தாங்கிட்டு இருந்தாங்க, எல்லா கஷ்டங்களும் தாங்கிட்டு இருந்தாங்க. எப்ப அவங்க உயிருக்கே ஆபத்து ஆயிப்போச்சோ
அப்பதான் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏத்தி எங்க போனாங்க மதீனாவுக்கு போனாங்க. அதுவரையிலும் அந்த மக்களோடவே கடந்த இஸ்லாமிய அழைப்பு செஞ்சாங்க. தனியா பிரிச்சுட்டு போல, மக்கத்து காஃபிகளோட குறைஷிகளோட ரசூலா தனி ஜமாத்து தனி பள்ளி கட்டிட்டு போல, அந்த மக்களோடவே கிடந்தாங்க. தப்போ தவறோ நான் உன்னோட தான் கிடப்பேன், நீ அடி உத திட்டு உன்னோட தான் கிடப்பேன், உன்னோட திருத்துவேன் உன்ன ரசூலா பாடுபட்டாங்க. எப்போ ரசூலுல்லாஹ்வுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டு போச்சோ, உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட போது கூட ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல, போன முடிவு பண்ணல. அல்லாஹ் சொல்லிட்டான் இனிமே இங்க இருக்காங்க புறப்படுங்கட்டான். அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் புறப்பட்டாங்க எங்க மதீனாவுக்கு. அந்த மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட நேரத்தோட சகோதரர் என்ன பண்ணலங்க போகல, அவங்க ஊரை விட்டு போல, அங்கேதான் இருக்கிறாங்க, மிஸ்ர்ல தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட பதுவா செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த ஃபிரௌன் நீ அழிச்சிரு, அவன் செல்வத்தை அழிச்சிரு, இதுவேளை விட்டு வைக்காத அப்படின்னு ரப்புல் ஆலமீன் சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிப்பதற்கான ஏற்பாடு செஞ்சுட்டான். எப்படி செஞ்சான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, மூசாவே நான் ஃபிரௌனை அழிக்க போறேன், நீங்க என்ன பண்ணணும், பனி இஸ்ராயல்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. ஈமான் கொண்ட பனி இஸ்ராயல் மட்டும் அழைச்சிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. போனா ஃபிரௌன் விட மாட்டானே, ஃபிரௌன் விடுவானா, போக விட்டுருவானா, அவனுடைய அரசாங்கத்தை போறத விட்டுருவான், அவன் போக விட மாட்டானே. அப்ப என்ன பண்றது? பனி இஸ்ராயல் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தலைமையில ஆலோசனை பண்ணி பனி இஸ்ராயலுக்கு அப்போ ஒரு ஈது ஒன்று வருது, பெருநாள் வருது. அந்த பெருநாளைக்கு நாங்கெல்லாம் ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில போனோம், எங்க பெர்மிஷன் தான் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன்ட்ட போய் பெர்மிஷன் கேட்கறாங்க. ஃபிரௌன் வெறுப்போட இருப்பான், பாப்பா போயிட்டு வா அப்படின்னு வெறுப்போட இருப்பான், பண்றான் பெர்மிஷன் கொடுத்துறான். கொடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, பனி இஸ்ராயல் புறா கிபுத்திகள் இருக்காங்கல்ல, தங்களுடைய எஜமானர்கள், தங்களை அடிமைப்படுத்திருக்கிற எஜமானர்கள், அந்த எஜமானிகள் வீட்டுல போய் என்ன பண்றாங்க, எல்லா பனி இஸ்ராயலும் தங்களுடைய பெருநாளைக்கான நகையை இரவலாக்கிக்கிறாங்க. யாரு நகைய? கிபுத்திகளுடைய நகையை கேட்கறாங்க இரவலா. நாங்க திருவிழாவுக்கு போகுது, கொஞ்சம் நகையை தாங்க, எங்க ஊர் திருவிழா நடக்குது, கொஞ்சம் நகையை தாங்கன்னு சொல்லி எல்லாரோட நகையை இரவலா வாங்கிக்கிட்டு எல்லாம் என்ன பண்றாங்க, ஊரை விட்டு புறப்படுறாங்க. எங்க திருவிழாவுக்கு போறோம்னு சொல்லிட்டு போறாங்க. திருவிழாவுக்கு போனவங்க தான் திரும்பி வரவே இல்லை, அப்படியே எடுத்தாங்க ஓட்டம். அல்லாஹ் சொல்றா, மூசா இழுத்து ஓடுங்க போ அப்படின்ட்டு. பார்த்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கிளம்பு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடுனா இந்த செய்தி ஃபிரௌனுக்கு வந்துருச்சு, திருவிழாவுக்கு போறோம் ஊருக்கு வெளியில போனவங்க திரும்ப ஊருக்குள்ள வரல, அப்படியே போயிட்டாங்க தெரிஞ்ச உடனே ஃபிரௌன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், ஃபிரௌன் செய்தி வந்த உடனே அவன் துரத்த ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு சகோதரர் வரலாற்று சொல்லப்படுது, 16 லட்சம் ராணுவ வீரர்களோட, எவ்வளவு பேருங்க, 16 லட்சம் ராணுவ வீரர்களோடு சேர்ந்து ஃபிரௌன் துரத்தலாம். யார? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் தலைமை தாங்கி இழுத்து ஓடுறாங்க. அதுல இன்னொருத்தர் இருக்கார், யூஷா பின் நூன். இவர் யாருன்னா அப்ப பனி இஸ்ராயலோட ஒரு தலைவரா இருக்கிறாரு. பனி இஸ்ராயல்ல முக்கியமான நல்ல மனுஷன். பின்னாடி இவரையும் அல்லாஹ் ரப்பல் நபி ஆகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இவங்களையும் நபி ஆகிறான், யூஷா பின் நூன். இந்த யூஷா என்று சொல்லக்கூடியது அவங்க 3 பேரும் தலைமை தாங்கி ஓடுறாங்க, பனி இஸ்ராயல் பின்னாடி ஓடுறாங்க. பார்த்தா கடற்கரை வந்துட்டு நின்ட்டாங்க, செங்கடல் வந்துருச்சு, கடற்கரை நின்ட்டாங்க. பனி இஸ்ராயல் பூரா கோவம், ஏன்னா அவன் பொறுமையே கிடையாது. இனி பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட அனுபவிச்ச கஷ்டத்தை விட இனிமே இவனோட அனுபவிக்கிற கஷ்டத்தை பாருங்க. இனி இவனோட மாட்டிட்டு முடிக்க முடிய பாருங்க. பாக்குறாங்க, என்ன ஃபிரௌன், என்ன மூசாவே மண்டல மசாலா இருக்குதா, நீ ஓடின பின்னாடி வந்தா அங்கே கடல் வந்து எங்க போறது அப்படிங்கிறான். மூசா இல்லப்பா, அல்லாஹ் இப்படித்தான் சொன்னான், அல்லாஹ் இப்படித்தான் வாக்களிச்சான், நேரா போய் கடற்கரையில போய் நின்றுங்க அப்படின்ட்டான். கடற்கரை போய் நின்று பின்னாடி ஃபிரௌன் வந்துட்டு இருக்கான். அவனுதான் மண்டை கலந்து போய் உங்களுக்கு மண்டை கலந்து போச்சா, வேற எங்கேயா ஓடுறது, வேற கடற்கரையில நிக்கிறீங்க, பின்னாடி பெரிய 14 லட்சம் பேர் வரானே, ஃபிரௌன் என்ன பண்ண போறீங்க? பொறுமையா இருப்பா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இவங்களுக்கு பொறுமை இல்ல சார். அதனாலதான் பாருங்க, அவ்வளோ அல்லாஹ்வுடைய உதவிகளை பார்த்த பிறகு கூட, அல்லாஹ்வுடைய உதவிகளை இன்னும் பாருங்க, இன்னும் அல்லாஹ் என்னெல்லாம் உதவி செய்வான் பாருங்க, என்னெல்லாம் உதவி செஞ்சோம். அப்போ அத்தனை நேரத்தில் நன்றி கடத்தனமா தான் நடந்தான். அதான் ஒரு கடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட அனுபவிச்சதை விட இந்த யூதர்கள்ட்ட மாட்டி அனுபவிச்சுதான் அதிகம், பட்ட வேதனை தான் அதிகம். கடற்கரைக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே பின்னாடி ஃபிரௌன் விரட்டிட்டு வர்றான், கூட்டம் வருது, வர பனி இஸ்ராயல் பாக்குறான், ஆஹா பாருங்க அங்கே இருந்தாலாவது ஒண்ணு ஏதோ அவன் காலங்காலமா கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம், இப்ப தப்பிச்சு வந்துட்டோம், அவ்வளவுதான் சூனியக்காரர்கள் ஏற்பட்ட நமக்கு முடிவு பண்ணிட்டான். சூனியக்காரர்கள் ஏற்பட்ட மாதிரி தான் நம்மள வந்து அவன் நிறைய திருடி ஓடி வந்துட்டோம், எல்லாரும் நிறைய பேர் எவ்வளவு வாங்கிட்டு கொண்டுட்டு ஓடி வந்துட்டோம்.
இங்க 16 லட்சம் பேரோட ஃபிரௌனை தலைவத்தாக்கி வந்துட்டு இருக்கான். இந்த மூசா நம்பி ஓடி வந்து இவர் கடற்கரையில கொண்டு விட்டாரு. அதுக்கப்புறம் பாதையே இல்ல, அப்படியே திகச்சு போய் நிக்கிறான், பயந்து போய் நிக்கிறான், கை காலம் நடுங்குது. ஃபிரௌன் நெருங்க 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 நெருங்க, கை ஓடல கால் ஓடல. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கையா இருக்காங்க. அல்லாஹ் சொல்லிட்டாங்க நிக்க சொல்லிப்போம். அல்லாஹ் கடற்கரையில நின்னுட்டான், ஆர்டர் போட்டான், கடற்கரையில நின்றாச்சு, பனி இஸ்ராயீல் கூட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அதுக்கப்புறம் அல்லாஹ் விட்ட வழி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, உறுதியோட. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌன் நெருங்க நெருங்க ஆரம்பிச்ச உடனே இந்த பனி இஸ்ராயீல் அல்லாஹ் சோதிக்கிறான். இவன் என்ன பண்றான் பாவம், மூசா இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்கிறானா இல்ல அங்கேயே ஓடுறான்டா. பாதி பேருக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வெள்ளை வெட்டியா மஞ்சள் வெட்டியா போச்சு. ஆஹா என்னாச்சு, பின்னாடி ஃபிரௌன் வந்துட்டான், முன்னாடி கடலு, அவ்வளவுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிச்சான், ஃபத்ரிப் பிஅஸாக்கல் பஹர், நபியே உங்களுடைய கையில இருக்க கைத்தடியால இந்த கடலை அடிங்கண்ணா. என்னங்க கடலை, கடலுக்கு மேல ஒரு அடி அடிங்கண்ணா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி அடிச்சாங்க பாருங்க, ஃபன் ஃபலக அல்லாஹ் சொன்னான், அப்படியே அந்த கடல் பிளந்துச்சு. கற்பனை பண்ண முடியுமாங்க? கற்பனை பண்ண முடியுமா? அப்படியே கடல் பிளந்துச்சு. பிளந்து எப்படின்னு சொன்னா ரோடு போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. நடுவுல அந்த கடல் தண்ணீர் அப்படியே சுவர் மாதிரி நிக்குதான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த கடல் நீரை நாம் சுவரை போல அப்படி நிற்க வைத்து அவர்களுக்கு பாதை அமைத்து கொடுத்தோம். யாருக்கு? பனி இஸ்ராயலுக்கு. பாதை அமைச்ச உடனே அப்பாடா இப்பதான் உயிர் வந்து போன உயிர். சரி அல்லாஹ் பாதை அமைச்சுட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, பின்னாடி இவங்க எல்லாம் போறாங்க. யாரு? பனி இஸ்ராயல் ஃபுல்லா போறாங்க. போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கடந்துட்டாங்க அந்த பக்கம். கடந்த உடனே இவன் உள்ள வர்றான். யாரு? அந்த பாதைக்குள்ள ஃபிரௌன் வர்றான். மடப்பாவி மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, இவனும் வர்றானே, சரி இன்னொரு அடி அடிப்போம், இன்னொரு அடி அடிச்சா ஆயிடும், கடல் மூடிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றா, மூசாவே உங்க தடிக்குள்ள பவர் அல்ல அது, தடியால அடிச்சுங்க பொழந்துருச்சு, இப்ப தடியால அடிச்சா உங்க தடிக்காத பவரு. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தௌபா அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் தௌபா தெரியாம செஞ்சுட்டேன், எனக்கு நம்பிக்கை தடி மேல வந்துருச்சு. முதல்ல அடிச்சேன் தடியால, கடல் பிளந்துருச்சு, இப்ப ரெண்டாவது அடி அடிச்சா நான் மூடி நினைச்சேன், யா அல்லாஹ் மூட வைக்கிறது ஓப்பன் பண்ணி அட ஓடி போயிட்டாங்க. ஃபிரௌன் பாறான், அப்படியே மாச்சி போயிட்டான். என்னப்பா மூசாக்கு இப்படி சூனியம், இப்படிப்பட்ட சூனியம் தெரியுமா? சாதாரண சூனியம் பண்றப்ப இப்படி கடலே ரெண்டா பண்றாரு சூனியத்தினால. சரி நம்மளும் உள்ள போயிடலாம் வேறன்னு சொல்லி ஃபிரௌன் பண்ணா தன்னை மொத்த படையோட சேர்ந்து உள்ள வர்றான். உள்ள வரல போறான் போறான் போறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே பாத்துட்டே இருக்காங்க. ஃபிரௌன் வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். நடு கடலுக்கு வந்த உடனே ரப்பல் ஆலமீன் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டான். கடலை என்ன பண்ணிட்டாங்க? அல்லாஹ் அப்படியே மூடினான். மூடின உடனே ஃபிரௌன் அப்படியே தத்தளிக்கிறான், கடல்ல வாய பொளந்து தத்தளிக்கிறான், உயிர் போகுது. அந்த நேரத்தில் ஃபிரௌன் சொல்றான், கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பி பனு இஸ்ராயீல், பனு இஸ்ராயீல் ஈமான் கொண்ட அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன் அப்படின்னா. யாருங்க? ஃபிரௌன் தத்தளிச்சு உயிர் போற நேரத்துல அப்ப என்ன சொல்ல? அல்லாஹ் ஈமான் கொண்டு சொல்ல, பனி இஸ்ராயீல் யாரை ஈமான் கொண்டார்களோ அவனை நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னா. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அடப்பாவி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்களாம், அடப்பாவி இவ்வளவு அட்டுலியம் பண்ணிவிட்டு இவ்வளவு அநியாயம் பண்ணிவிட்டு கடைசியில் ஈமான் கூட அல்லாஹ் எல்லா பார்த்தையும் மன்னிச்சிருவானே, ஒன்ன மன்னிக்க கூடாது அப்படின்னு கடலில் உள்ள மண் அள்ளி ஃபிரௌன் வாயில வச்சு அடைச்சிட்டாங்க. நீ சொல்லாத, ஏன்னா இனிமே தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சிருவான் உன்னை, நீ மன்னிக்க கூடாது அல்லாஹ் உன்னை. நீ பண்ண அநியாயம் கொஞ்சம் அநியாயம் இல்ல, இவ்வளவு அட்டுழிச்சு அநியாயம் பண்ணிவிட்டு இவ்வளவு அராஜகம் பண்ணிவிட்டு நீ ஈஸியா மன்னிப்பு கேட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம் பாக்குறியா? முதல்ல போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வார்த்தை சொன்ன உடனே ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பி பனு இஸ்ராயீல், பனு இஸ்ராயீல் ஈமான் கொண்ட இறைவனை நானும் ஈமான் கொண்டேன்னு சொன்ன உடனே ஃபிரௌன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கடல் அந்த மண்ணை எடுத்து வாயில வச்சு அடைச்சிடறாங்க. எங்க அல்லாஹ் மன்னிச்சிருவானோ, அல்லாஹ் ரஹமத்துக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், ஆன இப்பதான் புத்தி வந்துச்சா? அல்லாஹ் கேக்குறான், இப்பதான் புத்தி வந்துச்சா? வக்கத அசைத்தோ, நீ ஒன்ன மன்னிக்க தயாரா இல்லை. ஏனென்றால் நீ தௌபா கேட்பது எந்த நேரத்துல? தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்ட பிறகு தௌபா கேட்கிற. ஏனென்றால் சகோதரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நபியே உங்களுடைய உம்மத்திலே மரணிப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் வரை தௌபாவை ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற அல்லாஹ். ஒரு மனுஷன் மரணிப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரை தௌபா செஞ்சா ஏத்துப்பேன், ஒரு வருஷம் இருக்கும்போது தௌபா செய்ய பண்ண மாட்டேன், ஏத்துக்க மாட்டேங்கிறான். ரசூலுல்லாஹி அல்லாஹ்ட்ட அழுது கேட்கறான், யா அல்லாஹ் ஒரு வருஷங்கிறது ரொம்ப ஓவர் யா அல்லாஹ், கொஞ்சம் இறக்கம் காட்டியா உம்மத்து மேல. அல்லாஹ் சொன்னா சரி ஒரு மாசம் வரையிலும், இல்ல அல்ல இன்னும் கொஞ்சம் இறக்கம் காட்டியா அல்லாஹ் ஒரு வாரம் வரையிலும். இப்படி ரசூலுல்லாஹி துவா செஞ்சு கடைசியில் அல்லாஹ் என்ன சொல்றான், அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரை தௌபாவை ஏற்றுக்கொள்வேன். ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரை தௌபாவை ஏற்றுக்கொள்வேன். தொண்டை குழிக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவனுக்கு சொர்க்க நரகம்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், மலக்குகள் வர்றது போறதா தெரிய ஆரம்பிச்சிடும்.
உயிரை வாங்கக்கூடிய மலக்குகள் வர்றது போறது எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப எப்ப அவனுக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குமோ, அவனுடைய கண்களுக்கு அந்த மறுமை வாழ்க்கை தெரிய ஆரம்பிக்குமோ, அல்லாஹ் தௌபாவுடைய வாசல் என்ன பண்ணுவான், அடைச்சிரும். அந்த மாதிரி தான் அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய தௌபாவை ஏத்துக்கல. ஆமன்து நான் ஈமான் கொண்டேன்னு சொன்னானே, மூசாவும் ஹாரூன் ரப்போ ஈமான் கொண்ட ரப்பே நான் ஈமான் கொண்டேன்னு சொன்னானே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள. ஏன்னு சொன்னா அவன் தௌபாவுடைய வாசல் அடைக்கப்பட்ட பிறகு அவன் தௌபா செய்யறான், தௌபாவை ஏத்துக்கல. சகோதரர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் ஃபிரௌன்ட்ட சொல்றான், ஃபல் யௌம ஃபிரௌனே ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயத்தன், உனக்கு பிறகு கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினை தருவதற்காக உன்னுடைய உடலை பாதுகாத்து வைப்பேன். யார் சொல்றா? நேத்து பார்த்தோமா இல்லையா? பார்க்கலையா நீங்க? ஃபிரௌனுடைய உடல் இன்றைக்கு எங்க இருக்குதுங்க? எகிப்துடைய மிஸ்ருடைய மியூசியத்துல இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. உன்னுடைய உடலை நாம் பாதுகாத்து வைப்போம். எதற்காக? லிதகூன லிமன் கல்ஃபக ஆயத்தன், உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சியாக. எப்படிப்பட்ட ஆட்சி பண்ணவன்? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உலகத்தில் உங்களுக்கு எல்லாம் பெரிய ரப்பு என்று சொன்னவன், அவனுடைய உடலை ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து வச்சிருக்கான். எதற்காக? மனிதனை எல்லாத்துக்கும் இதே நிலைமைதான் காட்டுறதுக்காக சொல்லிட்டு சகோதரர், அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த மக்களை அழைச்சிக்கிட்டு, பாத்தீங்களாப்பா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட உதவிகளை செஞ்சிருக்கான், எப்படிப்பட்ட கிருபை செஞ்சிருக்கான். உலகத்திலே பனி இஸ்ராயேலுக்கு செஞ்ச மாதிரி ரப்பல் ஆலமீன் உலகத்துல யாருக்கும் நியமனம் செய்யலங்க. அதான் குர்ஆன்ல பல இடங்களை சொல்றான், யா பனி இஸ்ராயீல் அதுக்குரு நியமத்தி அல்லதி அன்அம்த அலைக்கும் வன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன். குர்ஆன்ல பல இடங்களை சொல்றான், யா பனி இஸ்ராயீல், பனி இஸ்ராயேல்களே, உதுக்குரு நியமத்தி அல்லதி அன்அம்த அலைக்கும், நான் உங்கள் மீது செய்த நியமத்துகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், உலகத்துல யாருக்கும் செய்யாத அளவுக்கு உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன். ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், உலகத்துல எந்த நபியுடைய கூட்டத்தாருக்கும் செய்யாத மிகப்பெரிய கிருபைகளையும் நியமத்துகளையும் உங்களுக்கு வாரி வழங்குறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் பனி இஸ்ராயேலுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவான். அப்படி இன்னும் பாருங்க, இன்னும் என்ன நியமத்து பாருங்க. ஹைர் ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாத்தி ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால பனி இஸ்ராயேலை அழைச்சிட்டு வந்து தீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைதானத்தை போய் தங்குறாங்க. தங்குற உடனே தங்கத்தை தான் அங்கே திருடி வந்திருக்கானுங்க. சோத்துக்கு என்ன பண்றது, வழி இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வந்து, மூசாவே சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, சாப்பாட்டுக்கு வழியில பசியா இருக்குது, அதே மாதிரி வீடு தங்குறதுக்கு வீடு கூட இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைப்படி இந்த சமுதாயத்தை அழைச்சிட்டு வந்துட்டேன், இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு ஏற்பாடு செய்ய அல்லாஹ்னு கேட்டாங்க. வவல்லல்னா அலைஹிமுல் கமாம், வவல்லல்னா அலைஹிமுல் கமாம், அவர்களுக்கு வீடே தேவையில்லாத அளவுக்கு அவர்களுக்கு மேகத்தை நிழலாக குடைபிடிக்க வைத்தோம். வஅன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸல்வா, அவர்களுக்கு விளைச்சலே தேவையில்லாத அளவுக்கு, அறுவடையே தேவையில்லாத அளவுக்கு வானத்திலிருந்து மண்ணு செல்வா என்ற உணவை இறக்கிறோம். அல்லாஹ் சொல்றான். யாருக்குங்க செஞ்சிருப்பான் ரப்பல் ஆலமீன்? இவ்வளவு நியாமத்தை நீங்க வாங்கி கேட்டு இருந்த பாவிங்க இன்னைக்கு பலஸ்தீன்ல பண்ற அநியாயம், இஸ்ரேல்ல பண்ற அநியாயம் கொஞ்ச நஞ்ச அநியாயமா? அல்லாஹ் சும்மா விடுவான் அந்த சமுதாயத்தை? அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார் அல்லாஹ் சொன்னானே. ஏன் கோபப்பட்டான் அல்லாஹ்? கொஞ்ச நஞ்ச நியமத்தாங்க செஞ்சான் அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தீங்கிற மைதானத்தை தங்கி இருக்கும் பொழுது வெயிலே படாத அளவுக்கு ரப்பல் ஆலமீன் வல்லல்னா அலைக்குமுல் கமாம், மேகத்தை அப்படியே நிழலா அல்லாஹ் கூட பிடிக்க வச்சானா. பிடிக்க வச்சு வானத்திலிருந்து மண்ணு செல்வா அல்லாஹ் இறக்குனான். மண்ணு செல்வான்னு சொன்னா, மண்ணுங்கிறது ஒரு வகையான இனிப்பு பதார்த்தம். அந்த இனிப்பு பதார்த்தம் எப்படின்னு சொன்னா, காலையில முடிச்சு பார்த்தா தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டு காலையில முடிச்சு பார்த்தா அப்படியே பனி பொழிஞ்ச மாதிரி அப்படி பொழிஞ்சு கிடக்குமா. இரவுல பனி பொழியும் பாருங்க, அந்த மாதிரி அந்த மண்ணுங்கிற இனிப்பு பதார்த்தம் அப்படியே படிஞ்சு படிஞ்சு கிடக்குமா. இவங்க அதை அப்படியே பூமியில செதுக்கி செதுக்கி எடுத்து சாப்பிடுவாங்களாம். அவ்வளவு டேஸ்டா இருக்குமா அந்த மண்ணுங்கிற உணவு. சல்வாங்கிறது ஒரு பறவை, சல்வாங்கிறது ஒரு பறவை. சரி மாமிசம் வேணுமா, இந்தா சல்வா சாப்பிடு, இஷ்டப்பட்ட அளவுக்கு பறிச்சா அந்த சல்வா வானத்தை பறந்துகிட்டு இருவான். இவன் பகுதிக்கு வந்த உடனே அப்படியே பூமியில கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருமா, இவன் பிடிச்சி அறுக்கிறதுக்கு வசதியா. இப்படி ரப்பல் ஆலமீன் மண்ணு செல்வாங்கிற உணவை வானத்திலிருந்து இறக்கணும். கொஞ்ச நாள் திண்ட பிறகு திமிர் பிடிச்ச கூட்டம்ல, சும்மா இருப்பானா கொழுப்பெடுத்த கூட்டம். திண்டு முடிச்ச பிறகு அல்லாஹ்ட்ட கேட்டானா, மூசா கேட்டானா, என்ன மூசாவே ஒரு இதே சாப்பிட்டு சலிச்சு போச்சு, எத்தனை நாளைக்கு இதே இந்த மண்ணு செல்வாயை சாப்பிட்டு சலிச்சு போச்சு. எங்களுக்கு வெங்காயம் வேணும், வெள்ளைப்பூண்டு வேணும், வெள்ளரிக்காய் வேணும், பருப்பு வேணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் வெஜ் கொடுக்க எதை கேட்கிறான், வெஜ்ஜா கேட்கிறான். நான் அடிக்கடி சொல்றது, இங்க உள்ள பிராமண கூட்டம் எங்கே வந்ததுங்க, மத்திய ஆசிய பகுதியிலிருந்து ஹைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் வந்த இந்த வந்தேரிகள் யாருடைய வழித்தோன்றல்கள்?
அல்லாஹ் கொடுத்த அழகான நான்வெஜ் ஒதுக்கி தள்ளிட்டு எங்களுக்கு வெஜிடேரியனா வேணும்னு கேட்டான். அல்லாஹ் என்ன பண்ணா, அப்படியே வெஜிடேரியனா வேணும், சரி அப்ப இனி உனக்கு வேட்டு வைக்க வேண்டியதான். அல்லாஹ் ஒரு வேட்டு வச்சான். அது என்ன வேட்டுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இதுக்கிடையில இவன் என்ன பண்ணிட்டான், இந்த பனி இஸ்ராயேல் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வந்து, மூசாவே தஜாலு காலு யா மூசா, மூசாவே இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹத்துன். சரி, அந்த ஃபிரௌன் கூட்டத்தாரெல்லாம் அவங்க எத்தனை தெய்வங்களை வச்சு வணங்கிட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது தெய்வம் வாங்கிட்டாங்களா அல்லாஹ்ட சொல்லி? அட கிறுக்குறீங்களா, அல்லாஹ் இவ்வளவு கிருபை செஞ்சிருக்கான் இவங்களுக்கு, இவ்வளவு இறக்க காட்டியிருக்கிறான். என்ன சொல்றான், இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹத்துன், அவங்களுக்கு பல தெய்வங்கள் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தெய்வத்தை கொண்டு வாங்களே அப்படின்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கால இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், கிறுக்கு பிடிச்ச கூட்டங்களா நீங்க? கௌமுன் தஜ்ஹலூன், ஜாஹிலான கூட்டம், மனக்கூட்டம், அறிவில உங்களுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான் வணங்குறதுக்கு, அதை விட்டுவிட்டு நீங்க பாட்டுக்கு தெய்வம் வேணுமா தெய்வம் உங்களுக்கு அப்படின்னு கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச உடனே அடுத்து சொன்னா, சரி மூசா இருக்கட்டும், நாங்க பின்பற்றதுக்கு ஏதாவது ஒரு கைடு வேணுமா இல்லையா, எங்களுக்கு ஒரு வழிகாட்டி வேணுமா இல்லையா, அதுக்கு அல்லாஹ் இருந்து ஏதாவது வேதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா. சரிப்பா இது கரெக்ட், சரி நான் உனக்கு வந்து ஒரு வழிகாட்டுதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போறாங்க. எதுக்காண்டி, இவங்கெல்லாம் ஒழுங்கா அங்கேயே இருங்கடா, தப்பு தண்டா பண்ணாதீங்க அப்படின்னு ஃபுல்லா அட்வைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பொறுப்பா தன்னுடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை நியமிச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க போறாங்க, தூர் சீனா மலைக்கு போறாங்க. போயிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.